வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். பாட்டு பாடவா வேணாம், அதெல்லாம் நம்ம எதுக்கு. உருமாண்டி ட்ரெய்லர் புக் பார்த்தீங்களா? இல்லையே. ரெடி பண்ணி நான் இன்ஸ்டாவில் உங்களை டேக்லாம் பண்ணி வச்சிருக்கேன். என்ன நீங்கள் பார்க்கலங்கிறீங்க? பார்க்கலையா நீங்கள்? இன்ஸ்டாவில் ஸ்டோரிலாம் போட்டனே. இப்போ போட்டிங்களா? என்ன ஹேண்டில் பிடிக்கிறேன்னா அவரே வண்டி ஓட்டுறாரு. எப்படி செமையா இருக்குது மாசா. அது காமேஜ் ப்ரோக்கு தான் கரெக்டாக இருக்குது பாட்டில். அதான் அவருக்கு தானே தேவைன்னு சொல்லி கொடுத்துட்டேன். சரி, பாட்டில்லாம் வந்து நம்ம காமேஜ் ப்ரோக்கே கொடுப்போம். கரெக்டாக இருக்கும். இங்கே இருங்க, நான் இதெல்லாம் மாற்ற சொன்னேன். நம்ம டெக்கர் நெமிசிஸ் தான் பண்ணான் சரத்து. அவன் பண்ணிட்டு இருந்தான். என்னாச்சுன்னா கேளுங்க அவன் பண்ணது இது ஃபேஸ் கரெக்டாக இல்லைல்ல, ஃபேஸ் கரெக்டாக இல்லைல்ல, அதனால SRK அனுப்பிட்டு அந்த ஃபேஸை மட்டும் மாத்திரான்னு நான் வந்து சொன்னேன். காமேஷ் ஃபிலிம்னு வரணும், ஏன்னா ஒருத்தர் டேரக்டர் கரெக்டாக எக்ஸலே. சரியா, எக்ஸலே தான். அப்புறம் வந்து ஸ்டோரி வந்து S% போட்டுறா, ப்ரொடக்ஷன் வந்து நம்ம கம்யூனிட்டி S கம்யூனிட்டி, மியூசிக் பரத்வாஜ், எடிட்டர் SRK, காஸ்டியூம்ஸ் விக்னேஸ்வர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் நரேஷ், ஹீரோ கௌதம். எப்படி ஒரு BGM தான் ரெடி ஆகணும் இப்போதைக்கு. பரத்திட்ட சொல்லி BGM ரெடி பண்ணி போட்டுருவாரு. அவ்வளோதான், வண்டி முறுக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் பேக்ரவுண்ட்ல அப்படியே மைல்டா வந்து அப்படியே ரைஸ் ஆகணும். எப்படி பசா அது வந்து அப்படியே. ஆனா எக்ஸல் இங்க இருக்கும் சவுண்டு. BGM பயங்கரமா இருக்கணும்ல. என்ன நீங்க வேற சும்மா இந்நேரம் நம்ம மக்கள் வந்து அட்டாச் பண்ண இமேஜை பார்த்துருப்பாங்க. என்னையா ஓகே, ஆக்சுவலா நம்ம படத்தோட போஸ்டர் ரிலீஸ் அதுக்கு தான் நீங்களாம் வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் இல்லைன்னா இந்த படம் பாசிபிளே இல்லை. ஒரு ஹீரோவாக இருந்தாலும் கூட தன்னடக்கத்தோட அதை பற்றி, அதாவது ஒரு ஹீரோ மெட்டீரியலே நான் இல்லைன்ன மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கிற அந்த கேரக்டர்னால தான் நம்ம கௌதம் பிரபுதரும் வந்திருக்காரு. நோ கமெண்ட்ஸ். இல்லை எல்லாம் நினைப்பாங்க ஒன்றும் இல்லைங்க, இது ஆக்சுவலாக இந்த ஜெப்ரானிக்ஸோட ஒரு ப்ராடக்ட்டு. எஸ், ஆமாம் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. இப்பதான் விக்கி வச்சு செம ஃபன்னா இருந்தது. ஆனா சொல்லிட்டு இருந்தோம் மெட்டீரியல் பாலிகார்பனேட் நல்லா தான் இருக்கு. ஆனா கீழே விழுந்தா யோசிச்சு பாருங்க, கரெக்ட் உடஞ்சிரும், கிராக் ஆகும். ஆமா, உடையிறதுன்றத விட ஈஸியா கிராக் ஆயிருங்க. அதனால அது மட்டும். பட்ஜெட்டுக்கு எவ்வளவு பட்ஜெட் இது? 13. ஓகே. இந்த மைக்கு ஆடியோ கேக்குறீங்களா? JBL இதெல்லாம் வந்து செம்ம வெயிட்டா இருக்கும். ஆனா 30,000 எடுத்து வைங்க. 50,000 எடுத்து வைங்க. ஆனா காப்பிரைட் வரக்கூடாது, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பாருங்க மோட்டல்ஸே போட்டுடுங்கண்ணா. மோட்டல்ஸே போடுறேன். இதுல வால்யூம் ஏத்துறேன் பாருங்க. இதுல வேற அந்த எக்ஸ்பாஸ்லாம் இருக்குங்க. இருங்க நான் மேலே எடுத்து வச்சுக்கேன். ஆனா பேஸ் அடிச்சுக்குது, இது பண்ணுமே. எப்படி எல்லாமே அதிருது. அதான் சொல்றேன். என்னடா எல்லாமே அதிருது. மார்டல்ஸ் பாருங்க, மார்டல்ஸே போடுறேன். இந்த பாருங்க. ஒரு காத்தோட்டம் செமையா அடிக்குது. பேஸ் நல்லா இருக்கு ஆக்சுவலா. இவ்வளவு பெரிய ஏரியா செம்மையா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. விக்கி, இந்த விக்கி பையன் இருக்காங்க, அவன் தான் இந்த அன்பாக்சிங்க்கு வந்தான். மனசாட்சியே இல்லாம ஃபுல்லா வைப் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தான். செமையா இருக்குங்க. பேஸ் வந்து அருமையாக உள்ளது. டான்ஸ் மட்டுமே ஆடிக்கிட்டு இருக்கான். டேய் அதை பத்தி ஏதாவது பேசுவோம்டா. டேய் நான் வந்து சைடு ஆடினே இருப்பேன். சைடு ஆர்டிஸ்ட் அப்படி இல்ல. இது ஹைலைட் என்னன்னா, இங்க பாருங்க, உங்களுக்கு வேற பாட்டு போடுறேன் பாருங்க. ஆஜா ராஜாங்க. பரவாயில்ல, இந்த மியூசிக் கூட நல்லா தான் இருக்கு. துரந்தர் செம்மையா இருக்கு. நல்லா இருங்க. ஆக்சுவலா ஆடியோ குவாலிட்டி வந்து இதுல நல்லா இருங்க. இல்ல அந்த வோக்கல்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகல. பேஸும் நல்லா கிளீனா இருக்கு. மேபி இந்த ஏரியா பெருசா இருக்கனால அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சூப்பரா பண்ணி. இதுல வேற இந்த பையன் என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? இங்க பாருங்க, இந்த இங்க இருங்க.
இன்னும் லவுட் ஆகும். வா ஸ்ப்ரெட் பண்ணுவோம் வைட் மாதிரி. ஓகே ஓகே வைட் சவுண்ட் இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அப்படின்னு. ஓகே ஓகே. சோ ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ரோ. மைக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து மைக் ப்ரையாரிட்டி ஆன். ஓ ஓகே. நிறைய இருக்கு உள்ள. நான் இந்த விக்கி இங்க நிறைய இருக்குடா வாடா அப்படின்னு அவன் வந்து அதெல்லாம் டான்ஸ்லயே இருக்கான். டேய் நாங்க வந்து சும்மா ஆடினே இருப்போங்கிறான். நம்ம இப்படி வச்சுக்கிறதுக்கும் இது வைக்கலாம். சூப்பர். ஆக்சுவலா என்ன ஹைலைட்னா ப்ரோ, நல்லா யோசிச்சிருக்காங்க. நம்ம இது 32 MB 30 GB உங்க பென்ட்ரைவ் அதை போட்டதுமே உரசாத பாட்டு ஆரம்பிச்சிருச்சு அதுவே அல்டி. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா எஃப்எம் இருக்கு. இப்ப நம்ம பென்ட்ரைவ் மாட்டிட்டோம்னு வைங்க, ஓகே எஃப்எம் போயிட்டு இப்ப பாட்டு ஓடுது இல்லாட்டி ஏதோ ஒரு ஷோ ஓடுது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரெக்கார்ட் போட்டு விட்டீங்கன்னா ரெக்கார்ட் ஆகி. இது மாடல் பேர் என்ன? இது ஃபயர் 700 FYRE வாட் எவ்வளோ? 120 வாட். ஓ ஓகே ஓகே. ஆமா நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல. கண்டிப்பா. இது வந்து இப்போ அந்த நம்ம ஆட்கள்லாம் அந்த மேன் கேவ் மாதிரி ஏதாச்சும் வீட்டுல வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ரூம்ல போயிட்டு வச்சிருக்காங்க அவ்வளவுதான். செம்மையா இருக்கும்ல. இந்த RGB லைட்ஸ் லைட்லாம் அது ஒரு 9 பேட்டர்ன் இருக்கு. லைட் இந்த மூட் லைட்டிங் மாதிரி நல்லா இருக்கு. லைட் பிடிச்சிருக்கோம் நீங்க வச்சுக்கலாம். இத அழுத்துனீங்கன்னா அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். நல்லா இருக்கு ஆக்சுவலா. கலர் மாதிரி நல்லா பண்ணிருக்காங்க. இதுதான் ஃப்ரண்ட் ப்ரோ. இந்த இடத்துல தான் இது இருக்கு. IR ரிசீவர் இங்க தான் இருக்கு. ஓகே ஓகே. சோ ரிமோட் வச்சு ஆபரேட் பண்ணா இந்த இடத்துல தான் ரிசீவ் பண்ணுது. மேல இருந்து எல்லாம் பண்ண மாட்டேங்குது. இந்த ஃப்ரண்ட்டுக்கு தான் கரெக்ட்டா ரியாக்ட் பண்ணுது. நல்லது. ஏன்னா அது IR இல்ல ப்ளூடூத் ரிமோட்டா தான். நல்லது. இப்படி தான் ஏன்னா யூசுவலா இப்படி தான் வைப்பாங்க. அதுக்கு தான் இப்படி வச்சிருக்காங்க போல. இப்படி வச்சாலும் இங்க வர மாதிரி. ஏன்னா அந்த கீழ அந்த இது கொடுத்துருக்காங்கல்ல லெக். ஓகே நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. ஏன் ஆடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இதை யாரா டிவி முன்னாடி படுக்க போட்டாங்கன்னா முடிஞ்சது. அவ்வளவுதான். சூப்பர். நல்ல வைடாவும் இருக்கு. ஏன்னா ஆக்ஸ் இருக்கு. டிவில இருந்து ஆக்ஸ் எடுத்து இதுல போட்டாங்கன்னா முடிஞ்சிடும். ஆடியோ வந்து மெயினா அந்த வாய்ஸ் வோக்கல்ஸ்லாம் வந்து கிளீனா வருதுங்க. பேஸ் ஹெவியா இருந்தாலும் அது வந்து ஓவர் பவர் பண்ணல, கரெக்டா பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியா நல்லா பெருசா இருக்கனால நல்லா டியூன் பண்ணிருக்காங்க போல. நல்லா எப்படிப்பட்ட ஒரு முயற்சி பாத்தீங்களா? நல்லா இருக்கு. வணக்கம் வியூவர்ஸ் அப்படின்னு அவ்வளவு நீருங்குது. ஏய் எங்கடா போற அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அப்புறம் என் பங்குக்கு நானும் கத்துவேன், ஜாக்கி வெளியில இருந்து கத்துவேன். கண்டிப்பா கத்துவோம். இல்ல ஒரு 6.3 mm ஜாக் இருக்கு. அது பக்கத்துல கிட்டாருக்கு பிளக் இருக்கு. ஆமா ஆப்வியஸ்லி. அதனால பார்த்தேன் நான் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. வெளியில எல்லாம் போயிட்டு யாராவது வாசிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா மாஸ் பண்ணலாம். டிஜே அவங்களுக்குலாம் கூட யூஸ் ஆகும். சோ அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. லோக்கலா சின்ன பார்ட்டி மாதிரி இருக்கிறதுக்கு. சோ மேசிவ்ங்க, அதெல்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் சொல்றேன் எல்லாருக்கும். ரொம்ப நாளா நம்ம இந்த SRK வேற அழுதுகிட்டு இருப்பான். இந்த Xiaomi 13 Proக்கு வந்து ஒரு அப்டேட் வந்துச்சு 2.2. ஓகே. அந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த போன் வந்து நல்லதா இருக்கு. ஆனா பேட்டரி சிம்மே இல்லைனாலும் ட்ரெயின் ஆகும். ஆமா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. நானும் 3 நாளைக்கு ஒருக்க சார்ஜ் போட்டே இருப்பேன் ப்ரோ. எதுலயுமே நெட்லயே கனெக்டடா இல்லைனாலும் 3 நாள் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தது. அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவன்தையும் கேட்பேன் அப்பப்ப. அவன் பாவமா இருக்கும். அதுல பவர் பட்டன் வேற ஒரு மாதிரி ரிஜிட் ஆயிடுச்சு. இப்போ இதுல ஒரு ஜோக் இருக்குங்க. அந்த பவர் பட்டனுக்கு வந்து மாத்தலாம்னு பார்த்தா அபிஷியல் வேல மாத்துறதா இருந்தா ஃப்ரேமோட மாத்தணும். ஃப்ரேம் மட்டும் கேட்டீங்கன்னா ஃப்ரேம் மட்டும் கிடைக்காது, டிஸ்பிளேயோட வரணும். அப்போ டிஸ்பிளே மாத்தினா பவர் பட்டன் மாத்திரலாம். 20,000 15,000 அது 15,000 அந்த பவர் பட்டனுக்கு 15,000 என்னடா பேச்சு, இதெல்லாம் அப்படிதானே இருக்கு. அதனால என்னாச்சு, இப்போ 13 Proக்கு வந்து பிங்க் லைன் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதான் போட்டு கொஞ்சம் அடிச்சு நொறுக்குனீங்கன்னா பிங்க் லைன் வந்துடும். அப்புறம் என்ன, டிஸ்பிளே மாத்தினா ஃப்ரேம் மாத்தணும், ஃப்ரேம் மாத்தினா பட்டன் மாறிடும். பட்டன் மட்டும் நாங்கள் காசு கொடுத்துறோம். அது ஃப்ரீ தானே. அப்படியே மத்தவங்க மாறினா ஃப்ரீ தானே. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம அதான் போட்டு எதாவது போட்டு நொறுக்குடான்னு கடைசியில என்னாச்சுன்னா, அவனும் ஃபுல்லா டேட்டா வச்சிருந்தான். 230 GB டேட்டா வச்சிருந்தான். நான் 15 Ultra ரிட்டர்ன் பண்ணும்போது அதுல இருக்க டேட்டா ஃபுல்லா இதுல வச்சிருந்தேன். ஒரு 13,000 எவ்வளவு போட்டோஸ் வீடியோஸ்லாம் இருந்தது. கலங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து என்ன பண்ணேன்னா, எல்லாத்தையும் மெக்லாரன் எடிஷனுக்கு அனுப்பி அதை தான் எனக்கு ட்விட்டர்ல போட்டுருங்க. அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் அப்லோட். அப்போ வந்து ஒரு ஃபோல்டர்ல இருக்கிறது அப்லோட் ஆயிட்டு இருந்தது 9,000 ஏதோ. அது 15 Ultraவோட போட்டோஸ் தான். அப்போ என்னாச்சு, இது அப்போ எம்டி ஆச்சுல. இதுல தான் வந்து வாட்ஸ்அப் எல்லாமே வச்சிருப்பேன், பிரைமரி இதெல்லாம். அப்போ இது ஃபுல்லா எம்டி ஆனதும் தலைவனை வந்து அப்டேட் கொடுத்தேன், மேசிவா மாறிட்டான். அப்படியே HyperOS 3 வந்து விளங்கின ஒரு போன்ல இது ஒண்ணு. ஆமா, அப்ப நல்லா இருக்கு. HyperOS 3ல நல்லா இருக்கு. ஆமா, ஓகே. எந்த அளவுக்குன்னா, அந்த புது ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. இந்த ரீசன்ட் ஆமா ஆமா அந்த மாதிரி இதுலயும் வந்துருச்சு. இன்னும் பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சரி சிம்மு போடலதான், சிம்மு போடலனாலும் இதுக்கு முன்னாடி எந்த லட்சணத்துல இருக்குன்னு தெரியல. அதுதான் சரியாயிடுச்சு. ஏன்னா இங்க போனாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பேட்டரி போறோம்னா இங்க பாருங்க, ஒய்ஃபை கனெக்டடா இருக்கு, எல்லா ஆப்புமே ரன்னிங்ல தான் இருக்கு. ஆனா சிம் இல்ல. 1 ஹவருக்கு ஒரு 1% குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. முன்னெல்லாம் சும்மா கொலாவை திறந்து விட்டா தண்ணி எப்படி போகும் தெரியுமா, காட்டட்டுமா அப்படின்னு இது பிரச்சனை இருந்திருக்கு கோட் பேஸ்ல. 2.2ல வந்து ஏதோ ப்ராப்ளம், HyperOS 2.2ல ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு. இப்போ அது ஃபிக்ஸ் ஆயிருக்கு. முதல்ல 13 Pro யூசர் யாராவது இருந்தீங்கன்னா தாராளமா அப்டேட் இன்ஸ்டால் பண்ணுங்க.
ஆனா அந்த பிங்க் லைனுக்கு வந்து தீர்வுலாம் எனக்கு தெரியாதுங்க. அதான் ஃப்ரீன்னு சொன்னீங்களா ரீப்ளேஸ்மெண்ட்? அது இல்ல ப்ரோ, இப்போ 13 ப்ரோ ஏதாவது செகண்ட்ஸ் மார்க்கெட்ல கிடைக்குது ப்ரோ வாங்கட்டுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா, உங்க பில்லு கேட்பாங்க. பில் இருந்துச்சுன்னா ஓகே, செகண்ட்ஸ் மார்க்கெட்ல வாங்கினாலும் பில் இருந்தா ஓகே. பில்லு கேட்பாங்க. நான் இது இன்னைக்கு காலைல சும்மா எடுத்தேன் ப்ரோ. பார்த்தேன் சாம்பிள்ஸ் நிறைய போட்டிருந்தீங்க, அது பார்த்தேன். ஆமா, இது வந்து உங்களுக்குலாம் தான் அனுப்பியிருந்தேன். 13 ப்ரோல காலைல நான் வந்து தேனியெல்லாம் போட்டோ எடுத்தேன். நல்லா இருந்தது. அந்த டைம்ல இருந்ததுக்கு அந்த ஏஜிங்க்கு கரெக்டா இருக்கு போட்டோ. ஆமா, இது வந்து இது ஒரு மோத்து மாதிரியே எனக்கு தெரியல ப்ரோ. இது என்ன சைஸ்? கடுகு அந்த சைஸ்ல இருந்துச்சு. அதான் ஆச்சரியமா இருந்தது. இந்த போட்டோ சும்மா அட்டாச் பண்றாங்க, நீங்க பாத்துக்கோங்க. ஸோ அதான் ஒரு சில இதெல்லாம் ட்ரை பண்ணேன் ப்ரோ. ஆஃப்டர் HyperOS 3 கேமராவோட அவுட்புட் இப்படி இருக்கு. ஆமாங்க, அது வந்து கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. எல்லாம் நல்லா எடுத்துருக்குங்க. ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் என்னாச்சுன்னா ட்ராக் விட்டு வெளில போச்சு. இப்போ திரும்ப வந்து ஆன் ட்ராக். ஓகே, குட். அதனால சரி, அதை வெரிஃபை பண்றதுக்காக எடுத்து. பரவாயில்ல, HyperOS 3ல நல்லா இருக்குது ஃபோன். அது வரைக்கும் சந்தோஷம். என் கையில தான் செட்டிங்ல இருக்காங்க. தெரியுது, பார்த்தாலே தெரியுது, கை மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் கொசு வந்து சாப்பிடும் போது போட்டோ எடுத்துருக்காரு. அங்கதான் இல்லை, கொஞ்சம் அராஜகம் ஆயிடுச்சு. கடிச்சான், கடுப்பாச்சு. அடிச்சிட்டீங்களா? இங்கேருந்து இப்படி போயிட்டு இருந்தான், பிடிச்சிக்கின்னு இப்படி பிடிச்சேன், கையில மாட்டினான். அப்புறம் இப்படி வச்சிருந்தேன். சே, ஒரு காலை உடச்சு விட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருந்தது. அப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேயே ஒரு செடியில் விட்டுட்டு வந்துட்டேன். உனக்கு ஆகணும்டா அப்படின்னு. அவன் நம்ம சொல்லணும், கடிச்சல பதிலுக்கு உனக்கு ஒரு காலை மட்டும் ஒடிச்சிருக்கேன் பாத்துக்க. அதுக்கு தான் உனக்கு அத்தனை கால் இருக்கு. இப்போ 5 காலோட நடந்துட்டு இருந்தான். ஆனா அதனால கொல்ல மனசு வரல. நீயே செத்துருவாடா. ஆமா ப்ரோ, அதுங்களுக்கு லைஃப் சைக்கிள் ரொம்ப ஷார்ட் தான். சரி, மொத்தம் உருமாண்டி த ட்ரங்கன் டிரைவர் அது வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஆமா, போஸ்டர் பாத்துட்டீங்க. ஸோ நம்ம வந்து காமேஷ் ப்ரோ தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அங்க வேற லெவலு, சாதா அட்ராக்ஷனா அது. அவருக்கு வந்து கரெக்டா இருந்துச்சுங்க. கையில பாட்டில் 9 மரத்து என்ன கேட்டா தெரியுமா? எங்க தம்முன்னு கேட்டா மரத்து. கரெக்ட் தான். ஆமா, அது ஒண்ணுதான் மிஸ்ஸிங். அது எங்க அப்படின்னா 7 பொருத்தமா? 7 பொருத்தமும் 9 கூட இருக்கலாம், தப்பு இல்ல. 10 பொருத்தம் கூட சொல்லலாமே. 10 பொருத்தம் கரெக்டா. 10 பொருத்தமும் ஒரு கரெக்டா இருக்கு. வேற லெவல். அதுக்கு நான் அளவெடுத்து செஞ்சிருக்கேன். கண்டிப்பா. இப்ப நான் அந்த ஸ்டோரி உள்ள போனேன்னு வைங்க, இதுல ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியுமே. 107 பேர் பார்த்துட்டாங்கல்ல. 108 பேர் லைவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். எல்லாருமே லைக்கிங். என்னையா இது அப்படின்னு எல்லாரும் ஷாக்ல இருக்காங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு. சும்மா தானே பேசிட்டு இருந்தீங்க. உருமாண்டி த ட்ரங்கன் டிரைவர்னா சும்மாவா? எப்படி கரெக்டா தெரியணும். கரெக்டா தெரிய வைக்க முடியாதா ப்ரோ? தெரியுதே ப்ரோ. அட இங்க பாருங்க, இப்படி பண்ணா மேல உருமாண்டி சைடு இது நீங்க கீழ ஓபன் ஆயிருக்கலாம், அதனால ஃபுல்லா இதாகுது. இல்ல ப்ரோ, இந்த இன்ஸ்டாகிராம் ஒரு டுபாகூர் ப்ரோ. அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவா? அவன் ஒரு டுபாகூருங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அநாயகமா இருக்கும் எப்பயுமே. ஏண்டா உன்னை வச்சு எதுவுமே பண்ண முடியாதடா அப்படிதான் இருக்கும். ஷேர் வித்தவுட். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை நான் லைவா ஆஃப் பண்ணிடுங்க. லொகேஷன் ஆன்ல இருக்கட்டும் ப்ரோ. ஏன்னு சொல்றேன், இப்போ நான் கௌதம் ப்ரோக்கு இந்த போட்டோ தரேன். கௌதம் ப்ரோ அவரோட கேலரியில வச்சுக்கிறாரு, அவர் கலெக்ட் பண்றாரு, இந்த போட்டோ கலெக்ட் பண்றாரு. எல்லா மெட்டாடேட்டாவையும் இதை அழிச்சுட்டு வெறும் போட்டோ அனுப்பிவிடும். இப்போ ஃபியூச்சர்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு கௌதம் ப்ரோ பாக்குறாரு, இந்த போட்டோ நம்ம எங்க எடுத்தோம் அப்படின்னு பாக்குறாருன்னா லொகேஷன் டேட்டா இருக்காது, எந்த போன்ல எடுத்ததுன்னு இருக்காது, எல்லாத்தையும் ஒரு வீட்டு வெறும் போட்டோ மட்டும் அனுப்பியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த போட்டோவை ஸ்னாப்சீட்ல போட்டு நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பண்றதுக்காக இதுல போய் எக்ஸ்பேண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்பேண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். போடு, இதெல்லாம் மட்டும் போச்சுன்னா போதும்ல. எவ்வளவு பேருங்க ஸ்னாப்சீட் யூஸ் பண்றீங்க? பரவாயில்ல, சூப்பரா பண்ணிடுச்சு. இந்த இடத்துல டயர் இருக்கா? ஓகேயா, முடிஞ்சதுல. ஓகே, இந்த இடத்துல பேர் இருக்கா? அது ஓவர்ல பண்ணது. ஓகே, முடிஞ்சா? டன்னு தானே, பக்கா மாறிச்சா? அவ்வளோதான், உப்பட்டாச்சா? இதில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்கு. டன், ஃபோட்டோ ரெடி. இன்ஸ்டாகிராமில் வந்து ஆமாம் வந்துட்டானா? இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் போகலாம். போய் போஸ்ட் கொடுத்துட்டு இங்கே இருங்க ரெடி. இப்போ கரெக்டாக வருதுங்க. பக்காவா? சும்மாவான்றேன் நான். இதுக்கு ஆடியோ வேற கேட்புக்குமே. என்ன ஆடியோ போடலாம்? 23 பயங்கரமா இருக்குமே. ஆமா, அந்த ஃபார்மேட் தானே அது. அந்த ஃபார்மேட் பாட்டில் 6 ரூபா
எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க. உருமாண்டி வேற லெவலா. ஃபர்ஸ்ட் லுக் அடி போடுங்க. அதான் ஃபர்ஸ்ட் எப்படி உருமாண்டி ஃபர்ஸ்ட் லுக். உருமாண்டி த ட்ரங்கன். சரி ட்ரங்கனுக்கு வேற ஏதோ போயிருக்கு. டிரைவர் எப்படி ட்ரங்கன் பைக்கர் ப்ரோ. சாரிங்க. ஓகே என்னையா டைட்டில் மாத்திட்டீங்க நீங்க ஒரு நிமிஷத்துல. பைக் இமேஜ் வந்தா நல்லா இருக்குமே. அடே என்னடா சைக்கிள் இமேஜை காட்டுறீங்க. பைக் இருக்கும் ப்ரோ. அதான் அந்த என்ஃபீல்டு மாதிரி ஒரு பைக் இருக்கும். இதுவே ரேஸ் பைக்கே இருக்கு போங்க. ஆனா எக்ஸலுக்கு வந்து ரேஸ் பைக் போட்டீங்க, அது அங்க நிக்கிறீங்க. இதுல போயிட்டு டேக் பட்ஜெட் கம்மி இல்ல, அதனால எக்ஸல். இன்வைட் கொலாபரேட்டர்ஸ். கௌதம் 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 யாருங்க? அவர் தாங்க ஹீரோ. அடுத்து யாரு கொலாபரேட்டர்? நம்ம டக்கர் நெமசிஸ். அவன் தான் காரணம் ஆக்சுவலா. ஓகே போடுங்க அவனை கொலாபரேட்டர்ல. அடுத்து இன்னும் கொலாபரேட்டர். ஒரு சிங்கர் இருக்காருங்க. அவர்தான் மெயின். ஹேண்டில் பார் தான் முக்கியமே. ஹேண்டில் பார் தான் முக்கியம். அப்புறம் எஸ்ஆர்கே. லாரி லாரி லாரி. அடுத்து நம்ம பரத்வாஜ் மியூசிக் டைரக்டர். காஸ்டியூம் விக்னேஷ் போடுங்க. அடுத்து ஆடா பாவிகளா, என்னவா மொத்தமே 5 பேரை தான் இன்வைட் பண்ண முடியுமா? சரி அப்புறம் டாக் வேணா பண்ணிடுங்கண்ணா. அதுக்கப்புறம் டேக் யூசர்ஸ். பரத்வாஜ். வேற யாரு மிஸ்? விக்னேஸ்வர், பரத்வாஜ், நரேஷ். நல்லா நல்ல பிள்ளை மாதிரி ஒரு போட்டோ வச்சுட்டு உட்காந்துருக்கு பாருங்க. அப்படிதாங்க சிக்ஸ் எல்லாம் வருவாங்க. ஓ அப்படியா? என்னடா ஆளு வித்தியாசமா இருக்கான், இவனுக்கு இது பண்றாரு. ஓகே ஓகே எல்லாம் ஒரு காரணமா தான். சிங்கமுத்து மாதிரி தான். நீ எதுக்கு நடு ஹாஸ்பிட்டல்ல இது பண்ற? நம்ம கார்த்திக் இருக்காரு. விடுங்க. ரைட்டு. எப்படி வேற லெவலா? போஸ்டிங் அவ்வளோதான். டன்னுங்க. பா எவ்வளோ ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ பெருமையாக இருக்கு. லைவ் வீடியோவில் எவ்வளோ பேர் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். என்னங்க நீங்கள் மேசிவான ஃபர்ஸ்ட் லுக்கு. இப்போ எல்லாருக்கும் என்னது இது கொலாபரேட்டர் இன்வைட் வந்திருக்கு, போய் இன்வைட் அக்செப்ட் பண்ணால் போஸ்டர் வரும், மேசிவாக வரும். சும்மா ஃபயராக இருக்குதுங்க. சரி ஓகே. என்னது இது ஃபுல்லாக ட்விட்டரில் எல்லாரும் வந்து ஒரு பக்கம் ப்ரைஸ் ஹைக்கை பற்றி அடிச்சுக்கிறாங்க. ப்ரைஸ் ஹைக்னா A57 அது பரவாயில்ல ப்ரோ. இல்லை S26 வந்து ரேட் கன்வீன் ஃபீல் பண்ணல. S25 FE-யோட அதிகமாக விட்டா பார்த்தியா? அங்கே நிற்கிறடா நீ. இருக்கவே நீ ஆளே இல்லை. எங்கே இருக்கணும், இருக்கவே கூடாது. அந்த மீம் தான் ஒரு டெம்ப்ளேட். ஆக்சுவலாக ஹைலைட் என்னன்னா A57 ப்ரைஸ் குறையுமாண்ணே அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. அப்படின்னும் போது வெயிட் பண்ணுங்க, இதோட S25 கன்வி ரேட்டில் இருக்கும் அப்படின்னு. ஆமாம், S25 ப்ளஸ்ஸே அங்கே 65,000 எல்லாம் வாங்கிட்டு ஜாலி சுற்றிட்டு இருக்காங்க. அதை வாங்கிட்டு முடிஞ்சு போச்சு. ஃப்ளாக்ஷிப் கிடைக்குது. ஆக்சுவலாக வந்து 65,000 ரூபாய்க்கு இந்த போன மென்டல். ஆக்சுவலாக 1680 இந்த மாதிரியான ப்ராசஸர்லாம் ரொம்ப பவர்ஃபுல்னு கேள்வி. ஆமாம், NPU ஆனால் ஒர்க் பண்ணியிருக்கானுங்க ப்ரோ. CPU GPUலாம் வந்து 10%, 17% இன்க்ரீஸ் இருக்கு. NPU 140% இம்ப்ரூவ் பண்ணியிருக்கானுங்க. AI ஃபோனா பண்ணிட்டு இருக்கான், அதாவது பிக்சல் ஃபோனா அதை பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இல்ல சந்தோஷம் தான் ப்ரோ, நல்லபடியா இருந்தா. யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த ஃபோன் வாங்குறவங்க. எக்ஸாக்ட்லி, இல்ல அதான் ஜோக். இப்போ அதை வாங்குறவங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணி வாட்ஸ்அப், யூடியூப் இதெல்லாம் பாக்குறவனுக்கு எதுக்குடா NPU அப்படின்னு கேட்பாங்க. இவங்களுக்கு தெரியுமானே எனக்கு தெரியலையே. NPU மட்டும் 100%, 140% போட்டிருக்கான். அதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா, யாரா நீ இந்த வழியா சொல்றது, யாரா நீ? இதெல்லாம் ஏன்டா நொரடப்பா வீக்கா இருக்கா வந்து பாடு. அது பயங்கரமா இருக்கும். என்னது அவுத்து போட்டு பாடு. என்னடா இது அப்படின்னு வெஜிட் தூக்கி பார்த்துட்டு, ஏ சும்மா கத்தாதையா பாம்பாட்டி. பாம்பாட்டி பேரு. அதெல்லாம் அந்த படம்லாம் செல்லமா தட்டா, செல்லமா தட்டு, செல்லமா தானடி. யாரோ ஒருத்தன் வந்து நம்மள எல்லாரையும் கேவலமா பார்த்துட்டு, ஆனா கண்டிப்பா நம்ம அப்பா தான் அது பையன் சொல்லுவான். அல்டிமேட் ஐஸ்கிரீம். இது என்ன ஐஸ்? அதெல்லாம் நண்டு கடிக்குமே. ஆமா, அதெல்லாம் பயங்கரம். என்ன வந்து கடிக்கிற அப்படின்ற மாதிரி. அது அவங்க பசங்க விளாண்டு தூக்க மாட்டேன்னு
வாசல்ல நானும் தொங்குறேன் பாப்பா என்னன்னு என்னையும் எல்லாரும் ஊஞ்சல் மாதிரி உயிர் போகுதுடா Ultimate தான். சரியானது. ஓகே, சோ ஆக்சுவலா வந்து இந்த பிரைஸ் ஹைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இதை தாண்டி நிறைய ட்விஸ்ட் இருக்கு. அதோட நின்னுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லாரும். போடு. எங்க ஆளு என்ன பண்ணாரு, எனக்கு அவ்வளவு ட்வீட் அனுப்பியிருந்தாருங்க கௌதம் ப்ரோ. எல்லாமே வந்து நிறைய மாசான இதெல்லாம் இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் ட்வீட். ஓகே, ஸோ நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுடுறேன் ப்ரோ. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு இவனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டாமல் இருக்கிற மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. ஆமாம் இதில் ஆனால் கலர் வாய்ஸ் ஆரிஜின் வாய்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து அது கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் காட்ட மாட்டேன். பிக்சல்ல இருக்கு, பிக்சல்ல இருக்கு, டிஎன்டி மாதிரி தானே. இவனுக்கு வந்து அது கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. பிக்சல் சாம்சங்லயும் இருக்கு, எல்லாத்தையுமே மியூட் பண்ணி விட்டுரும், எதுவுமே வராது. கால் வந்தா கூட காட்டும். எக்ஸாக்ட்லி, நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். கால் வேணும்னா கால் காட்டும், இல்லைன்னா அதுவும் டிசேபிள் ஃபுல்லா. நான் என்ன பண்றேன், டிஎன்டி ஃபார் நெக்ஸ்ட் 1 hour அப்படின்னு போட முடியும். அப்படியே டைமர் ஓடும். இது எவ்வளவு பேருங்க ட்ரை பண்ணிருக்கீங்க? இந்த மாதிரி அழகா டைமர் ஓடும். எம்ஐஓல இருந்து இருக்கு. சரி, விவோ X300 அல்ட்ரா அண்ட் X300s போட்டோகிராஃபி கிட் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. ஒரு போட்டோகிராஃபி கிட் எல்லாத்துக்குமே கிட்டு போட்டு இருந்தா மனுஷன் என்ன அப்ப அந்த போன் போட்டோ எடுக்குமா எடுக்காதாடா? இல்ல ப்ரோ, அது எடுக்காது வேற விஷயம். இவ்வளோத்தையும் ஒருத்தன் வாங்கணும். எடுக்காது வேற விஷயமா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? அங்க ஓப்போ என்னன்னா அடிச்சு 6 அடிச்சுட்டு இருக்கான், 10x கொண்டு வந்து உள்ள வச்சுட்டான். அது வேஸ்ட். அப்படிதான் எல்லாரும் பேசுவாங்க. சும்மா நான் மட்டும் தான் சொல்றேன்னா, நானே உட்காந்து ராக்கெட் விட்டுட்டு இருந்தேன் 10x வேற லெவல் அப்படின்னு. நம்ம ஊர்ல இருக்கிறவனை தவிர வெளிநாட்டுல இருக்கவன் எல்லாம் விவோ இந்த மாதிரி போஸ்ட் போட்டாலும் கீழே வந்து கிளிக்கிறாங்க. ஆனா மனசாட்சியில கிளிக்கிறாங்க. இல்ல அப்போ போன் வந்து இதெல்லாம் இல்லாம ஒழுங்கா எடுக்காது, எதுக்கு இத்தனை முதல்ல அப்படின்னு கேக்குறானுங்க. இதை நான் எப்படி நான் தூக்கிட்டு போவேன், இத்தனை லென்ஸ் நான் எப்படி எடுத்துட்டு போவேன்? யூரோப்ல ஒருத்தன் என்ன சொல்றான், யூரோப்ல ஒருத்தன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தான் அந்த மாதிரி, யோ விவோ வச்சு டார்ச்சரா இருக்கியா அப்படின்னு போட்டான். அவன் விவோ யூஸர் இல்ல போல, அவன் இதுக்கு முன்னாடி விவோ யூஸ் பண்ணிருக்கான். அவனே சொல்றான் 200 MB மோட்ல போட்டோ எடுத்தா கூட உங்களுக்கு சாஃப்ட் பண்ணி தொலைது. அதுதான் சொல்றேன். அப்புறம் என்னத்துக்கு நான் வந்து எடுக்கணும்? அந்த ப்ராசஸிங்கே அவனுக்கு மாத்தணும், அந்த அல்காரிதத்தை மாத்தணும். இப்போ என்ன சொல்றான்னா, ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் த சேம் X200 அல்ட்ரா வித் தி டெலிஃபோட்டோ கன்வெர்ட்டர் கிட், அப்படிதான் நீங்க கொண்டு வரீங்க. அப்ப நீங்க இம்ப்ரூவ்மெண்ட்னு எதுவுமே பண்ணலையா அப்படின்னு தான் எல்லாருமே கேக்குறாங்க. எல்லாரும் கேட்கறது இருக்கட்டும், அவனுங்க ஊர்ல வெளிநாட்டுல இருக்கவன்லாம் வந்து அந்த கிளிக்கிறான் அவன். இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அப்பதான் வந்து என்னாச்சுன்னா, ஓப்போ சைட்ல இருந்து டெலிகன்வெர்ட்டர் இல்லாமயே அவன் எடுக்கறான்டா, நீ என்னடா பண்ற அப்படின்னு கேக்குறானுங்க. அவன் போட்டுருந்தாங்க, அவன் லைவ்ல வீடியோ எடுத்து போட்டு அழகா அவன் ட்வீட் போட்டான். அப்படின்னா இங்க பாருங்க, நான் அதை அப்படியே காட்டுறேன், எப்படி எடுத்தான்றத அழகா போட்டிருக்காங்க. அதெல்லாம் விடுங்க. அவன் அதையும் தாண்டி என்ன சொன்னானா, why do we need a teleconverter? ஆமா, ஆனா டெலிகன்வெர்ட்டர் கொண்டு வராங்க, நீங்க வேணும்னா வாங்கிக்கோங்க, பட் ஆனா தேவைப்படாது, அவ்வளவுதான். அந்த 10x ஹார்ட்வேர் தாங்க, 50 மெகா பிக்சல் 10x இருக்கு பாருங்க மாஸ். இதுதான், இது வந்து டெக்கோம்னு ஒரு பையன் போட்டிருந்தான். ஆனா அவங்களோட யாரு பீட்லாவா பீட்லாவா போட்டிருந்தாரு. ஆமா, ஓகே. ஹேசல் பிளாட் 50 MP 10x ஆப்டிகல் ஜூம் போட்டு முடிச்சிட்டாரு. எஸ், ஞாபகம் இருக்கா? இதை தான் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். சாம்சங் வந்து அழகா ஒரு 4xஓ ஒரு 4xஓ இல்ல ப்ரோ, இப்போ 26 அல்ட்ராக்கே நம்ம என்ன கரெக்ட்டா 3x பல் ஒரு 4xல ஒரு 50, 10xல ஒரு 50, சாம்சங் அடிச்சுக்க ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கும். ஆனா ட்ரெண்ட்லயே எல்லாமே ஜோக் பண்ணிட்டு இருக்கு, அப்படிதான் இருக்கு. இவங்க வந்து அழகா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நமக்கு எதுக்கு டெலிகன்வெர்ட்டர், வாங்க நம்ம உள்ளே 10x வைப்போம் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இது சூப்பரான இனிஷியேட்டிவ்ங்க. ஹார்ட்வேரை நம்பி போனுங்க, சாஃப்ட்வேர் நம்பி போனா கன்ஃபார்மா அது இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு ப்ரோ. ஹார்ட்வேர் போனுக்குள்ளே இருக்கணும், அதுதான் வெளில தூக்கிட்டு நான் வந்து மாட்டி 4 லென்ஸ் லான்ச் பண்றானுங்களாங்க. எனக்கு இதெல்லாம் என்ன கான்செப்ட் நீ ஏன்டா அப்படின்னு தான் இருக்குது. ஒரு பக்கம் இப்படி ட்ரோல் பண்றாங்க, எதுக்குன்னா OnePlus வந்து இந்தியால சாக போகுது. நேத்து பாத்துருப்பீங்க, பரவலா போயிட்டு நேத்து மட்டும் இல்ல ப்ரோ, ஒரு வாரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அது 4 மாசமா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு வாரமா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியால இருக்கிற CEO வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாரு. ஆமா, அது ஸ்டெப் டவுன். அப்போ என்னாச்சு, அப்போ ஏன் இந்தியால அப்போ ஆபரேஷன்ஸ் நிக்க போதா? ஏன்னா யூஎஸ்ல டன். ஆமா, யூஎஸ்ல முடிச்சிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா யூஎஸ்ல ஆல்ரெடி நெட்வொர்க் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுங்க OnePlusல. என்னதான் அவனுங்க வந்து குளோபல்னு கொண்டு வந்தாலுமே யூஎஸோட கெரியருக்கு செட்டே ஆகல. ஆமா, அவன் வந்து மில்லிமீட்டர் வேவ்ல போட்டு. ஆமா, அவங்க ஊர்ல மில்லிமீட்டர் வேவுக்கு கேட்பான் ப்ரோ. அப்ப இவன் ஃபுல் பேட்டர்ன் மாத்தணும். எஸ், அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி ஆண்டனா கட் அவுட், லே அவுட் எல்லாமே மாத்தணும். OnePlusல இருந்த ஃபீச்சர்ஸ் நிறைய இது யூஎஸ்ல இருக்க விக்கிற போன்ல இல்லவே இல்லையா. ஏன் இல்ல அப்படின்னு கேட்டா அதேதான் ஏன் இல்லன்னு கேட்டீங்கன்னா அதே கண்டிஷன் தான். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ங்க. சைனீஸ் போன்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஒண்ணுல நீங்க OnePlus சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கி இங்க யூஸ் பண்ணீங்கன்னா யூஎஸ்ல நல்லா ஒர்க் ஆகுது. அதேதான் ப்ரோ, ஞாபகம் இருக்கா? நம்ம இவன் ஜீவா சொன்னது அதுதான். நீங்க வேற ஏதாவது சைனீஸ் போன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாரிஃபே வேற. ஆமா, அப்ப பாருங்க
அப்பா ஏன்னா இவனுக்கு வந்து இந்த கெரியர் வெளியே வர்றதுனால எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட் ஒன் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? இந்தியால அப்ப நம்ம எவ்வளவு நிம்மதியா இருக்கோம். ஆமா, அது எந்த கர்மத்தினாலும் சிம்ம சொறி நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமா, நான் பழைய உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இருக்கிற ஏரியால வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த ஊர்ல இப்ப இந்தியானா அப்படின்ற ஒரு ஊர் எடுத்துட்டீங்கன்னா அங்க ஒரு 2-3 நெட்வொர்க் தான் ஒர்க் ஆகும். அதுலதான் நீங்க போனே வாங்கணும். அதுல OnePlus இருந்துச்சுன்னா லக்கு இல்லைன்னா அந்த OnePlus போனே நீங்க வாங்க முடியாது. கரெக்ட். ரொம்ப கிரேசி கஷ்டம் தான். ஆனா சாம்பிள்ஸ்லாம் வேற லெவல் ப்ரோ. சூப்பரா ஏன்னா இது 10x சாம்பிள் 10x சாம்பிள் வந்து கிராப் பண்ணி போட்டுருந்தான். ஆமா பா என்ன டீடைல் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா போட்டுதான் எனக்கு தெரியுமா. இப்போ வந்து இப்பதான் நம்ம கேள்வி கேக்குறோம். அப்ப நீ என்ன பண்ற? நம்மால் வந்து டெலிகன்வெர்ட்டர் வச்சு நான் புளி தண்ணி குடிக்கிறதுலாம் எடுத்தேன். நான் அதெல்லாம் எவன்டா கொண்டு கேட்டா யாரா நீ இங்க இருந்து அவ்வளவு தூரத்துல இருக்கா எடுக்கிறாராமா. இது என்னது இது? எனக்கு சுத்தமா தெரியலங்க. ஏன்னா நான் இது வந்து கேரளாவோட டெம்ப்ளேட்னு சொல்லி போட்டிருந்தாங்க. செம சிரிப்பா இருந்துச்சு எனக்கு. மண்டைய பார்த்தா சிரிப்பு. ஆனா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நிறைய பாத்திருக்கேன் நானு. அதனால சொன்னது கரெக்ட். எனக்கு இத பார்த்தா கீழ கமெண்ட்ஸ்ல கேரளால இருக்கவங்களே ஆமா இதுதான் உண்மை அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தா என்ன ஞாபகம் வந்தது தெரியுமா? அயன் கமலேஷ். ஓ ஓகே ஓகே புரியுது. நான் வந்து என்னடா இது எதுக்குடா இது சாலா யாரா நீ? அதேதான் நான் யோசிக்கிறேன். என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா பின்னாடி முடியுது. பின்னாடி எல்லாம் முடியுது. அப்புறம் இந்த பேண்ட் இத பேண்ட். ஆமா ப்ரோ இது என்ன ப்ரோ இது? பாராசூட் பேண்ட் ஏதோ சொல்றாங்க. பலூன் பேண்டோ பாராசூட். சரி இப்போ எங்க வந்து குதிச்சா அது அப்படியே உபிருமா? அது தெரியல. நீ வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இது அது ஒண்ணுதாங்க கண்ணு. இது பாருங்க ஏதோ 17 வயசு பையன் வந்து 40 வயசு பிசினஸ் ஓனர். அவரு அவ்வளவு பெரிய ஆளை அடிச்சு தூக்கி காலி பண்ணிட்டான். முடிஞ்சு ஸ்பாட் அவுட். அவன் எவ்வளவு ஸ்பீட்ல வந்தான் பாத்தீங்களா அந்த காரு. ஆக்சிடென்ட்ஸ்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்குங்க. ஓரமா போறவன் மேலதான் ஏத்தி கொள்றானுங்க. ஏன்டா அவன் சும்மா தானடா இருந்தான். அதான் இப்ப சைக்கிள் கடைசியில கார் ஓட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா 17 வயசு இல்லைன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போய் ஏத்தி கொள்றது. கோயம்புத்தூர் ஒன்று அனுப்பியிருந்தோம் பாத்தீங்களா? சைக்கிள் சேல்ஸ்க்கு போடலான்னு பாக்குறேன். பாத்தீங்களா? சைக்கிள் சேல்ஸ் போடுறீங்களா? சைக்கிள் ஓட்டினா தான் கொண்டுறீங்களே. அப்ப சைக்கிள்ல பம்பர் கட்டிடுங்க பெருசா. பம்பர் அது ஒண்ணுதான் குறைச்ச. இவன் இடிக்கிற இடியில வந்து பம்பரோட சேர்த்து தள்ளிட்டு போவான்னு வந்துடும். டேஞ்சரஸ் கைஸ். இது இன்னைக்கு போட்டிருந்தேன் ப்ரோ. இது என்னன்னா 1xல எடுத்தேன். என்ன மேட்டர்னா மொத்த சப்ஜெக்டே அது ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணதுல 1xல. அதனால கரெக்டா எங்க அந்த பூச்சி இருந்ததோ அது பிளர் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி இருக்க செடி தான் வந்து ஃபோக்கஸ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து 8.6xல வந்து இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துச்சு. அடுத்து வந்து 17.2 அதுல வந்து இந்த ரிசல்ட் வந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தா தெரியும் 400 mm. அப்புறம் 30x போனா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டிருந்தேன். ஆமா. ஸோ ஜூம் வந்து எப்படி இருக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது ஒரு பக்கம். இது வந்து நம்ம பிக்சலு. ஆமா பிக்சலு ஏ சீரீஸ் சொல்லவே தேவையில்லை. மேக்ரோல நாங்க தான் அப்படின்ற மாதிரி. இதுதான் அந்த பிள்ளையார் எறும்புன்னுவாங்கல்ல கூசுமே மேலே. அது ப்ரோ அந்த எறும்பே அப்படி தெரிஞ்சது. அதுக்கு நீங்க நான்வெஜ் சாப்பாடு. அது எங்க நான்வெஜ் சாப்பாடு? அதெல்லாம் அது இழுக்கவே இல்லை. என்னடா அதுன்னு வந்து பார்த்துட்டு இருந்தது என்னன்னா சாப்பிடலையா அது. இது வந்து என்னன்னா அந்த ஸ்பைடர் இருக்குல்ல ப்ரோ. அது எப்படின்னா கிராப் பத்தி நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்களா, கிராப் வந்து அதோட எக்ஸோஸ்கெலட்டன் கழட்டி போட்டு வேற எதுக்கு வளர்றதுக்காக ஸ்பைடரும் பண்ணும். ஓ ஓகே. அந்த எக்ஸோஸ்கெலட்டன் டைப் ஆஃப் ஸ்பைடர்ஸ் பண்ணுமா? அதோட எக்ஸோஸ்கெலட்டன் தான் இது. ஓகே ஓகே. இப்போ பாத்தீங்களா கடைசில ஸ்பைடர்மேன் படத்துலயும் ட்ரைலர்ல பாத்தீங்களா மியூட்டேட் ஆகி அடுத்த லெவலுக்கு போய் இப்ப மேனா மாறிட்டான். முன்னாடி ஸ்பைடர் பாயா இருந்தாரு, இப்ப மேன் ஆயிட்டாரு. கண்ணு எல்லாம் சிவப்பாயிடுச்சு. ஆமா. என்னடான்னு பார்த்தா நீஞ்சா பிளேடையே உடைக்கிறான். வேண்டாம் அந்த இதை வச்சு. ஏன்னா அவனோட உடம்புல இருந்து வருது இல்ல. இப்போ முன்னாடி வேறு அந்த இது கிடையாது. முன்னாடிலாம் அவனுக்கு வராது இல்லை. அதை வச்சு ஜோக் பண்ணிட்டு இருந்தானுங்க. கடைசீட்ல பார்த்தா அவனும் அந்த மாதிரி மியூட்டேட் ஆகி வந்துட்டான் அப்படின்ட்டு. ஹல்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவர் தான் ப்ரொஃபஸர். அவர் தான் ஹெல்ப் பண்றாரு. டே இது நார்மலா நடக்கிறதாண்டா, ஆனா இதுல சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்னன்றதை அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஆனா ஹைலைட் என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து டோபி மேங்குனா ஆமா வரும்போதே நம்மால கையில இருந்தா வருவாரு. அப்போ டப்பிங் எப்படி தெரியுமா? இப்பெல்லாம் காட்டுவாரு பாபா வெளியே வா தெரியும். ஆமா திறந்துடு சீசு. ஆமா அது செமையா தமிழ் டப்பிங் அல்டிமேட்டா பண்ணிருப்பானுங்க ஜோக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். அப்புறம் பாத்தீங்கன்னா அபிஷேக் அதை போட்டிருந்தான். ஆமா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கிறானுங்க. என்ன இன்ட்ரெஸ்டிங்னு எனக்கும் தெரியல. ஆனா ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓப்போ டோன்ட் கில் OnePlus ஓப்போ கம்யூனிட்டி they instantly deleted the post. அதாவது ஓப்போவோட கம்யூனிட்டி வந்து கொஞ்சம் இதா இருக்கான், டாக்ஸிக்கா இருக்கான். எந்த இதை பத்தி போட்டாலும் டெலீட் பண்ணிடுறானுங்களா அந்த போஸ்ட்டை ஓப்போ இதுல சைட்ல இருந்து. அதாவது இப்போ நான் வந்து OnePlus பத்தி ஏதாவது போட்டாலும் விவோவை பத்தி ஏதாவது போட்டாலும் இந்த மாதிரி பண்றீங்க அப்போ ஓப்போ கேள்வி கேட்டா ஒன்னும் டெலீட் இல்ல பேன் பண்ணிடுறாங்க. டெலீட் பண்ணிட்டு பேன் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி போஸ்ட் போட்டோன்னே. இது வந்து பயங்கரமா நடந்துட்டு இருக்கான். கரெக்ட் தானே? வெளிநாட்டுல இருக்க ஓப்போ கம்யூனிட்டியில. கரெக்ட் தான். கரெக்ட் நியாயமா தான். எப்பறம் நீ கேள்வி கேட்கலாம்? அதானே. ரியல்மி இப்பதான் முடிச்சோம், அடுத்து OnePlus தான் போடு. ஃபைண்டா? ஆமா ஃபைண்ட் X9 Ultra. அது வந்து அந்த இது ஏதோ
கம்பேர் பண்ணி போட்டிருந்தானுங்க. இப்போ 10x டெலிகான்வெர்ட்டர்னு போட்டிருந்தாங்கன்னா Yes. இந்த ஜோக்கா இருந்திருக்கும். ஆமா அது சாரி இது டெலிகன்வெர்ட்டரோட எடுத்தது. இங்க போட்டிருக்கான் பாருங்க. ஒன்னு வந்து வித் டெலிகன்வெர்ட்டர், இது வேற போனு டெலிகன்வெர்ட்டர் வச்சு எடுத்தது. இது டெலிகன்வெர்ட்டர் இல்லாம டிஃபால்ட்டா இருக்கு 10xல எடுத்தது. என்ன டீடைல் பாத்தீங்களா இல்லையா? அப்ப டெலிகன்வெர்ட்டர் யாரு இது? எனக்கு தெரியும் யார் அந்த ஐயாச்சாமியா இருக்குன்னு. இதுதான் ராத்திரி பூரா வந்து ஒட்டிட்டு அதேதான் இருந்தேன். அதேதான். டெலிகன்வெர்ட்டர் எல்லாமே நம்மால 10x அடிச்சு நவுத்திட்டு இருக்கலாம். ஓப்போ ஆமா இது என்ன ப்ரோ வித்தியாசமா இருக்கு? Fold 8 வைடா wide. தெரியுமா? ஆப்பிள் கொண்டு வரான்ல, அதனால இந்த நாய் 2 ஃபோல்டு கொண்டு வருது சாம்சங். இப்போ ஒன்னு வந்து ஒய்டா இருக்கும் ஃப்ரண்ட், ஃபுல்லா போனே இப்படி இருக்கும். அந்த பிக்சல் Pure-ஆ? ஃபர்ஸ்ட் போன் வந்து பிக்சல் ஃபர்ஸ்ட் வந்துச்சு இல்ல, இப்படி கேவலமான ஒரு அப்போ அவன் பிக்சலை விட யார தெரியுமா சொல்லலாம்? சர்ஃபேஸ் ஃபோன். சர்ஃபேஸ். ஆமா அந்த மாதிரி தான் சர்ஃபேஸ் ஃபோன் மாதிரி இருக்கும். அப்போ ரொம்ப ஒய்டா இருக்கும். ஆமா ஆமா வைடா இருக்கும். ஏன்னா ஆப்பிள் கொண்டு வரதுனால வைடுன்னு ஒரு கேட்டகரி கொண்டு வராங்க. இதுல ஜோக் என்ன தெரியுமா? ரெண்டாவது கேமரா மொக்க இதுல இப்ப சாம்சங் கொண்டு வரதுல மெயின் மட்டும் 200 கீழே ஒண்ணு இல்ல, 2 கேமரா தான். இது நினைக்கிறேன் இவ்வளவு பண்ண தெரிஞ்சவனுக்கு அந்த பியூரா எக்ஸ் மாதிரி ஒரு போனை தான் பண்ணி தொலைங்க. அதுதான் சொல்றேன். இல்ல நாங்க ஆப்பிள் பண்றதானே பண்ணுவோம். பண்றது மோசம் இதுல. ஆனா இந்த மெயினா வர ஃபோல்ட் இருக்குல்ல, Fold 8 அதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. 5000 mAh பேட்டரி கொடுக்குறான். ஃபைனலா 4400 இருந்து 5000 போயிட்டானுங்க. நான் கொஞ்சம் இன்டர்னல்ஸ்லாம் மாத்தி வேப்பர் சேம்பர்லாம் வந்துருச்சு. S Pen சப்போர்ட் கொண்டு வரானுங்க. மாத்த ஏன்னா அதெல்லாம் Return ரொம்ப of இந்த the S Fold Pen. 7ல பைத்தியக்காரனாயி ஆமா. இப்போ வந்து திக்னஸ் ஒரு இது இன்க்ரீஸ் பண்ணிருக்கானுங்க. ஏன் அந்த கான்ஃபிடன்ஸ் தெரியும்ல? ஏன் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும்ல? இப்ப இதுக்கு முன்னாடி மட்டும் கம்மியாவே இருந்துச்சு. இப்ப 2 lakhs தான். அதுதான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி 1,75,000 இருந்துச்சு. இப்ப 2 lakhs. அவ்வளவுதான். 25,000 ரூபாய் இன்க்ரீஸ் அப்ப பண்ணும்போது மேட்டருங்க. ஏங்க ஒரு பென் சப்போர்ட் நாங்க S26 Ultra 1TBக்கு 25,000 டிஃபரன்ஸ்ல போட்டுருக்கோம். விடுங்க. 512க்கும் 1TBக்கும் இனிமே பிரச்சனையே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். சீரியஸா? அடுத்த மாட்டாங்க அப்படின்னா அப்படி இல்ல ப்ரோ. S27 அல்ட்ராலாம் வந்து 2 லட்சம் 3 லட்சம் அப்படிதான் வருமா? சரி. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பைக் EMI அந்த மாதிரி இருக்கும். வாங்கினா உடனே ஐபோன் புதுசு ஐபோன் வர போறது. ஐபோன் ஒரு 70 80 80,000 அப்படி வாய்ப்பே இல்ல. நான் சொல்றேன் பாருங்க. இல்லையே. ஆப்பிள் ஏறும் பாருங்க. 18லாம் அப்படிதாங்க வரும். 18 சீரிஸ். ஏன்னா வர போறது ப்ரோ மேக்ஸ் மட்டும் தான். அப்புறம் ஃபோல்டர்னா நம்மால $3000 இது இவன் $2000 அவன் $3000 இருப்பானு ஆப்பிள். சரி விடுங்க. ஐபோன் வந்து எப்படின்னா கார் ரெண்டு வாங்குறது ஐபோன் தரேன். சோ 1.5 லட்சம் 3 லட்சம் அடுத்து கரெக்டா இருக்கு. இல்ல நியாயம் தான். அவசரத்துக்கு வேணா ரெண்டா பிச்சு கூட யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஆனா 2 கேமரா தான் இருக்கும். ஓ ஐயோ யார்கிட்ட கேமரா போகுதுன்னு தெரியாது. இப்ப எஸ் அவசரத்துல பிச்சுட்டு வந்துட்டேன், கேமரா காணோம். சரி அப்ப அந்த மாதிரி தான் வருமா? ஆமா. சரி ஆனா OnePlus 7 Proலாம் வேற லெவல் போன். OnePlus 7 Pro விட ஆமா. 70 Pro இன்னும் கிரேசி. ஆமா ஆமா. அப்படிதான் ஒரு டைம்லாம் இருந்தாங்க. இப்பதான் எதுவும் தெரியல. ஒரு நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு. எல்லாரும் வருத்தப்படுறாங்க. சோகமா இருக்குங்க ஆக்சுவலா பாக்குறதுக்கு. என்னடா டே அப்படின்னு பாத்தீங்களா? ஆமா. இந்த ஓலா ராபிடோ இவனுங்க எல்லாருமே வந்து டார்ச்சர் பண்ற. நான் ஒரு வேலையா இங்க இருந்து போற மாதிரி இருந்தது. சேலம் வரைக்கும் போக வேண்டியதா இருந்து உங்களுக்கு தான் தெரியும். சொன்னீங்களே. அப்ப இங்க இருந்து காலைல என்ன பண்ணோம், கேப் போட்டேன். ஏன்னா எங்க அப்பாவும் வராங்க. எனக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இது மாதிரிலாம் போறதா இருந்தா நேரா போய் ட்ரெயின் ஏறி சென்ட்ரல் போய் அப்படி போயிடுவேன். எங்க அப்பா வராங்க பார்த்தா என்ன பண்றான், கேப் போட சொன்னாங்க. ஏன்னா அவங்க நடக்க முடியாதுன்றதுனால கேபுக்காரன் என்னடானா வந்திருக்க ரேட் எவ்வளவு தெரியுமாங்க? இங்க இருந்து சென்ட்ரல்ல போய் விடுறதுக்கு அன்னைக்கு நம்ம நேரம் நல்லா இருக்கு கம்மியா வந்துன்னு கூட நினைச்சுக்கோங்க. 350 360 வந்துருந்துருங்க. சரியா? என் தலைவன் கால் அட்டன் பண்ணதுமே ரவுண்டா 500 ரூபா கொடு. எவ்வளவு? ரவுண்டா 500 கொடு. அப்படி கேட்டிருந்தா பரவாயில்லையே. 700 கொடுன்னா. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ இதுதான் வண்டி ஓட்டுறேன். இந்த வண்டி இதுல வந்து ஆமா ப்ரோ 700 ரூபா கொடுக்கணும்னா நான் ஆட்டோ வெளியில புக் பண்ணாலே 500 ரூபாய்க்கு பேசி முடிச்சிடும். நான் ஷாக் ஆயிட்டேன். அவரை கேன்சல் பண்ணிட்டீங்களா? நீயே கேன்சல் பண்ணி தொலை. அது வேற நான் பண்ணணும். ஆமா. ஆஸ்கிங் ஹையர் ஃபேர்னு போடணும். அப்புறம் நீ வந்து டிக்ளைன் பண்ணுவ. ஆமா. அப்புறம் நீயே கேன்சல் பண்ணிடுன்னு சொல்லிட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு கடுப்பாயிருச்சு. ஆமா. ஏன்னா நம்ம நியாயமா அதாவது இது எப்படி தெரியுமா இருக்கு, நீ வந்து ஏதாச்சும் ஒரு ரிமோட் ஏரியால போய் உன்னை விட போறான் அப்படின்னா சரி சஃபாரி இல்லைன்னு கேட்கறேன்னு ஒத்துக்கலாம். நீ போறதே சென்ட்ரல், அங்க போன அடுத்த நிமிஷமே உனக்கு வர வழியிலே உனக்கு புக்கிங் கீங் கத்த ஆரம்பிச்சிடும். ஆமா அப்படி இருக்கும்போது என்ன வெங்காயத்திரும் அவ்வளவு காசு தரணும். இல்ல ப்ரோ ஏதோ ஒரு படத்துல வரும் ப்ரோ, கேட்டா அவங்க கம்மியா தராங்க. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ ஓனால ஓட்டுற? நீ வெளியில போயிரு, தனியா கேப் வச்சுக்கோ. வடிவேல் காமெடியில தான் நான் சென்னை வர்றதுக்கே 100 ரூபா தான் ஆச்சு, என்ன இங்க இருந்து ஆட்டோல போறதுக்கு 150 ரூபா கேட்கற அப்படின்னு கேட்பாங்களே. அந்த மாதிரி இங்க இருந்து இல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கே அப்ப ஓனால வண்டி ஓட்டுற? ஓட்டாதையா இருக்காங்க ப்ரோ. இது ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருக்கு. அவங்க வந்து பிரைவேட் கேபுக்கு போயிரு தயவு செஞ்சு தனியா. அடுத்து பாருங்க, booked a Rapido for 270. The same guy showed up with a ஸ்மைல். அடே நான் எல்லா ஒர்க்கும் நான் தான்டா ப்ரோ. ஒருத்தரே 3-4 ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கான் ப்ரோ. அவன் எப்படி பழி வாங்கிருக்கான் பாருங்க. அவன் he started the auto நடுவுல நிறுத்திட்டானா?
ஆட்டோ ரிப்பேர் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே 36 ரூபா காட்டுனுச்சான் நடு ரோட்டில் நிறுத்தினதுக்கப்புறம். சரி அப்போ 50 ரூபாய் பே பண்ண அப்படின்னா சரி 50 ரூபா போய் தொலைன்னு பே பண்ணுறான். பே பண்ணதுக்கப்புறம் ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டானா ஸ்டார்ட் பண்ணிட்டு நடு ரோட்டில் விட்டுட்டு என்னையால கேன்சல் பண்ணுற வேணான்ட்டு சாவு அப்படின்ட்டு. எப்படி பழி வாங்கியிருக்கான் பாருங்க, சும்மா ஒன்றும் கிடையாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இப்போ அவனோட ஐடியை ஏன் அவன் போடல இன்னும்? அவன் இருக்கிற பிரச்சனை எல்லாம் போய் தொலைடா அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டு போயிட்டான். யாரா நீங்களாம் இளவு எடுக்கிறதுக்குன்னு இருக்கீங்க? The moment I arrived at destination, coupon was removed. I don't know what happened, but to pay the guy 288. ஆமா, I checked Uber app. The total amount was showing 172. டிரைவருக்கு வேற அமௌண்ட் காட்டுது, நமக்கு வேற அமௌண்ட் காட்டுது. இது மாதிரி ஆயிருக்குது ப்ரோ. டிரைவர் இப்போ அவன் ஃபோன்லேயே காட்டுவாங்க, அவன் எனக்கு இவ்வளோ தான் காட்டுது அப்படின்னுவான். அப்போ அவன் காட்டுறது தான் போட்டான் அவனும். Delhi is not for beginners. சும்மா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேகை போட்டு ஓடி போயிடுறது. இது நாட் ஃபார் பிகினர், அது நாட் ஃபார் பிகினர். என்னதான்டா இந்தியாவே நாட் ஃபார் பிகினர்ஸ்ங்க. நிறைய போஸ்ட். ஸோ இந்த ஃபோன் தான் நம்ம ஊருக்கு 15 இயர்ஸாக வரப்போகுதுன்னு இருந்தாங்க. ஆனால் பேட்டரி அல்டிமேட். குட்டி ஃபோனுக்கு 6.3 இன்ச் ஃபோனுக்கு 7500 mAh. இதெல்லாம் என்னைக்கு ட்ரெயின் ஆகும்? அதாவது X9 ப்ரோவில் இருக்க பேட்டரி ப்ரோ. அது 7000 mAh. X9லேயே 7000 தான். நீங்கள் வந்து 6.3 இன்ச்சுக்கு வந்து 7500 mAh கொடுக்குறீங்க. சரி, இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒன் பிளஸ் வந்து சாலிடா பண்ற மாதிரி இருக்குல்ல. சைனால வந்து சைனீஸ் ப்ரோ. இந்தியாவுக்கு என்ன கொண்டு வரானோ கேன்சல் பண்றானு தெரியல. எனக்கு அதுவே பயமா இருக்குது. அப்போ ஒன் பிளஸ் கிட்ட இருந்து வர போற கடைசி ஃபோன் வந்து நார்டு 6 இருக்கலாம். மேபி நார்டு 6 ஏப்ரல் லான்ச் சொல்லிட்டாங்க. ஏப்ரல் வருது அப்படின்ட்டு. ஆமா, இதுலயே அமேசான்லயே பேஜ் போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். கமிங் சூன் நார்டு கெட் ரெடி அப்படின்னு போட்டுருக்கானுங்க. இப்படியே வேற நார்டு 4 டிசைன் காட்டி எப்படி இருக்கு இந்த டிசைன் அப்படின்னு போட்டுருக்காங்க. அதை போட்டு வச்சிருக்காங்க. அப்போ நார்டு 6 இதே மாதிரி பண்ண போறே, என்ன பண்ணி தொலைய போற? சொல்லி தொலை. மறுபடியும் மெட்டல் போறியா இல்ல எல்லாத்தையும் பிளாஸ்டிக்ல மாத்திரியா? என்ன கருமாந்தம்? அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கறத நான் பண்ணலங்க. நான் என்ன பண்ணேன்? சரி, அப்ப இந்த போஸ்ட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். நாட்டை விட்டு போறேன். நாட்டை விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் தான். அதுக்கு எதுக்கு செலிப்ரேஷன் பண்ணிருக்கீங்க? யாரா அவன்? எதுக்கு வந்தோன்றதே தெரியாம முழு சமையல்காரன் அந்த மாதிரி தான் இருக்கு. அதான் செமையா இருக்கும். ஓடி வருவாங்க சுவாமிநாதன். மத்தியானத்துக்கு எல்லாம் வச்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், என்ன கூட்டு வைக்கலாம்னு கேட்பாரு. அவன் வந்து எதுக்குன்னே மறந்துட்டு சமையல்காரனவே மாறிட்டான். அப்படிதான். ஓகே, ஸோ மொத்தம் A37 வந்து 42,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல. அது இன்னும் அழுத்தமா சொல்லணும். ஆமா, அது வந்து நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஆனா இதுல என்ன ஹைலைட்னா, A57 வந்து மெட்டல் ஃப்ரேம், 30 சீரிஸ் வந்து எப்பயுமே பிளாஸ்டிக். அது தெரிஞ்ச விஷயம் தான். என்ன பின்னாடி பிளாஸ்டிக் பதிலாக கிளாஸ் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அது வந்து A35லயும் அப்படிதான் இருந்தது, A36லயும் அப்படிதான் இருந்தது. இப்போ A56 விலை ஏத்துனது எதுக்குன்றது இப்பதான் தெரியுது. A57ஓட A56 பெட்டர்னு சொல்றதுக்காக ரேட் ஏத்திருக்கலாம். ஏன்னா இப்போ 50,000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. அதுவும் 44,000 45,000 போயிருது A56. நான் ஞாபகம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு வாட்டி சாம்சங் கார்பரேட்ல எல்லாம் ஆஃபரும் போட்டு 34க்கு 12-56 கிடைச்சிதுன்னு சொன்னேன். அதெல்லாம் அவ்வளோதான் ப்ரோ. இது வந்து சூப்பர்னு எவனோ போட்டு செருப்படி வாங்கிட்டு இருந்தான். விவோல வேற லெவல்ல இருக்கு. அவன் மட்டும் தான் X3 அல்ட்ரா போட்டோ போட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு மட்டும் இருந்தானா, போட்டோ எடுத்துட்டு அதை இது பண்ணி பார்த்தா ஃபுல்லா ஸ்மூத் பண்ணியிருக்கு. அதுவும் ஒரு பொண்ணோட ஃபேஸ் இன்னும் ஃபுல்லா ஸ்மூத் பண்ணியிருக்கு. அடையாளமே தெரியாது. அந்த பொண்ணுகிட்டே முடியும் போது கூட ஸ்மூத் ஆயிருக்குங்க. இல்ல அந்த பொண்ணையே கூப்பிட்டு இதுதான் போட்டோ அப்படின்னு கொடுத்தா அங்க போட்டோ மாதிரி இருந்திருக்கு. இல்ல தேங்க்ஸ்ங்க, ஃப்ரீயா அப்படி இருந்தா பரவாயில்ல. அந்த பொண்ணு சொல்லுமா போட்டோவே மாதிரி இருந்திருக்கு, எந்த இது இல்ல. நானே இல்லைங்க. அதான் சொல்றேன், இந்த ஏஐ எப்படி ஸ்டிக் பண்ணி ஒன்று கொடுக்குது அந்த மாதிரி உனக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி அழகா. ஓ, அதான் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் S26 சீரிஸ்க்கு அப்டேட் விட்டாங்க. 2வது அப்டேட் வந்துச்சு. எதுக்குடான்னு பார்த்தா ஏர்ட்ராப் சப்போர்ட். இனிமேல் நீ ஆப்பிள் ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா அடிச்சு நவுத்திக்கோ. ஓப்போ X9 சீரீஸ்ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ சாம்சங்லயும் லைவ் பண்ணிட்டானுங்க. அதை பிக்சல் முன்னாடியே வந்துச்சு as usual. பிக்சல் 10 சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துச்சு. பட் பரவாயில்ல, இது வந்து பரவாயில்ல. இது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுங்க. எல்லா ஃபோன்ஸ் எல்லா பிராண்ட்ஸுக்குமே இது எக்ஸ்பேண்ட் ஆகும். நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தான் பாத்தீங்களா, வாட்ஸ்அப் வந்து பழைய மாதிரி iOS-க்கு ஏதோ ஈஸியா கன்வீனியன்ட்டா மாத்திட்டானுங்களாமே. iOS டு ஆண்ட்ராய்டு அக்கவுண்ட் வரையும். ஆமா, அதெல்லாம் இல்லாம இருந்துச்சு iOS-க்கு இப்போ கொஞ்சம் பெட்டர் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நல்ல விஷயம் தான் அது ஆக்சுவலி. ஏன்னா இந்த வாட்ஸ்அப் சாட் டெலீட் ஆகிறது தான் எல்லாருக்குமே கஷ்டம். சீரியஸா மூவ் ஆயிட்டா iOS திரும்ப ஆட் வந்து எங்க ஒண்ணுமே காணோம். இல்ல ஸ்டோரேஜ் ஃபுல்லாவே ஃபில் ஆயிடுது ப்ரோ, தலைவலியா இருக்கு. இதுல ஒரு சில பேர்லாம் 10 வருஷம் மெமரிஸ்ங்க போயிருச்சுங்க அப்படின்றாங்க. அது எடுக்கவும் முடியாது. 10 வருஷம் மெமரியா? ஆமா,
இந்த மாதிரி பூட் லுக்குள்ள 15 வருஷம்லாம் இருக்கிறாங்க ஆக்சுவலா ஒரு சில பேர்லாம். அதான் இந்த மாதிரி பூட் லுக்குள்ள எல்லாம் போனா பெரிய பிரச்சனை. ஆமா. அப்புறம் என்ன ஆயிடும்னா நம்ம போட்டோவை நம்ம தொலைக்க வாய்ப்பு இருக்கு. கஷ்டம். அப்கமிங் சாம்சங் ஃபோல்டு ஒய்ட் ஆஸ் லீக்டு மந்த்ஸ் பிஃபோர் லிச். ஓகே, இதான் இந்த வைட் நம்ம பேசல, ரெண்டே கேமரா தான். எனக்கு என்னமோ இந்த மாலையில் இந்த வைடு கான்செப்ட் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க, நல்லாவே இல்லைங்க பார்க்குறதுக்கு, கேவலமாக இருக்குது. இவன் வேறு இப்போ இந்த ட்ரைஃபோல்டு வேறு ஸ்டாப் பண்ணிட்டானுங்க ப்ரொடக்ஷன். ஏன்னா அவனுங்க போட்ட காசு எடுக்கவே இல்லையாம். டிமாண்ட் இருக்குது, வந்த உடனே 2 மினிட்ஸில் செல் ஆகுது ப்ரோ. 2 வாட்டி கொண்டு வந்தானுங்க, ரீஸ்டாக் பண்ணானுங்க யூஎஸ்க்கு. யூஎஸ்லேயே 2 வாட்டி கொண்டு வந்தானுங்க, 2 வாட்டி சேல் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா அவனுங்க அதை போட்டால் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வரும்ல, 0 ப்ராஃபிட் தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு. அவ்வளோ ரேட் வச்சுமே அவங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியல. இதை விட ஜோக்கு S26 அல்ட்ரா ஹையஸ்ட் சேல் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல. S26 அல்ட்ராக்கு இவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் எதிர்பார்த்தானுங்கன்னா ஒரு 100% ப்ராஃபிட் வரும்னு பார்த்தா 10% ப்ராஃபிட் தான். வெறும் 10% ப்ராஃபிட் வந்திருக்கு. இத்தனைக்கும் S25 அல்ட்ரா விட அதிகமாக சேல் ஆயிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 10%. ஏன்னா இவனுக்கு 10,000 நம்ம ஊரில் ஏற்றிருக்கானுங்கல்ல, அப்பயுமே அவனுக்கு ப்ராஃபிட் வரல. அதுதான் ஜோக்கே. இந்த மார்க்கெட் ரைஸ் வந்து அவ்வளோ பேத்தட்டிக்காக இருக்கு. சாம்சங் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுதான் சொல்றேன். ஏன்னா அவன்கிட்ட இல்லாத பிசினஸே கிடையாது. இதுல வேற அவனுங்களுக்குள்ளாரே ஒரு அடிச்சுக்கிறானுங்க, செமிகண்டர் ஒன்லாம் தர முடியாது, நீ என் கம்பெனி தான் அவனுக்கு தர மாட்டேன், காசு எக்ஸ்ட்ரா கூட அப்படின்றான். டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது, எல்லாருக்கும் என்ன ரேட்டோ அதுதான் உனக்கு. அவனு அண்ணன் தம்பி தானடா, டேய் பழக்கம் வழக்கம் வாசலோட இருக்கணும், உள்ள வந்து பல்லு ரெண்டு சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்கணும். அது மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா உனக்கு உன் கம்பெனி தானடா, அவனுக்கு ஹெல்ப் பண்றானா, அவன் அதிகமாக காசு தரான், நீ அதே காசு தந்தீங்கன்னா உனக்கு தரேன், இல்லை வெளியில் வாங்கிக்க. ஜோக் பண்ணிட்டு இருக்கானு. சந்தோஷமா இருந்தது. எங்கள் வீட்டில் அப்படிதான் இருந்தானுங்க. எப்போ இந்த ரேமு ஷார்டேஜ் ஆச்சோ, நீ யாரோ நான் யாரோ அங்க நிறுத்தினவங்க தாங்க. பங்கப்பிரி பங்கப்பிரி பங்கப்பிரியா அப்படிதான் சொத்து பிரி அப்படின்னு வேற லெவல் மேசிவ் செம ஜோக்கு ப்ரோ. அதெல்லாம் சீரியஸா என்னடா சாம்சங் மட்டும் லாபம் வரும்னு பார்த்தா 10% போ இல்ல ப்ரோ. அப்போ அவங்க இன்க்ரீஸ் பண்ணியும் உங்களுக்கு லாபம் வரல அப்படின்னா இப்போ பிரைஸ் எப்படி மாறி இருக்கு, எவ்வளவு வாலடைலா இருக்கு. ட்ரைஃபோல்ட் வந்து சூப்பரா சேல் ஆச்சு. ஆனா பாருங்க, சோ இதான் அந்த வைட் இல்லையா, போன தடவை நம்ம பார்த்தது வந்து एक्चुअली ஃபோல்ட் 8. ஆமா, ஃபோல்ட் 8 இன்னும் தின்னா இருக்காமே. பட் ஆனா 7ஓட கொஞ்சம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எதனாலனா அந்த எஸ்பன் டிஜிட்டல் வர சான்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா அது தின் ஆகணும்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணானுங்க, போட்டு மிதிச்சோன்னே கரெக்டாக சரி பண்ணிட்டானுங்க. அது இல்லை, காம்படிஷனில் இருக்கிற எல்லாரும் இப்போ பென் சப்போர்ட் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால பென் இல்லாமல். ஆமாம், ஓப்போவோட பென் வேறு வந்திருக்குல்ல, N6 யாரோ கோட்டை ரேட் பண்ணியிருக்காங்க, யாருன்னு தெரில. ஓகே, ஸோ அடுத்து வந்து எக்ஸ்க்ளூசிவ் விவோ. என்னது ஐயா, எக்ஸ்பைரி லோஃபிக் பண்ணுறானுங்க ப்ரோ. இவன் பண்ணுறான், சாம்சங் பண்ணுறான் லோஃபிக்கு, சாம்சங்லேயும் லோஃபிக் வருது, ஆப்பிளும் பண்ணுறான். எல்லாருமே இப்போ லோஃபிக் எல்லாரும் லோஃபிக் கொண்டு வராங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லோஃபிக் வந்து Xiaomi Pro சீரிஸ்ல இருந்தது. ஆமா, அப்புறம் இப்போ 17 அல்ட்ரால இருக்கு. ப்ரோல விட அல்ட்ரால தான் நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அல்ட்ரால வந்து என்னன்னா 1 இன்ச் சென்சார், ப்ரோல 1 இன்ச் சென்சார் கிடையாது. ரெண்டாவது ஆப்டிக்ஸும் அல்ட்ரால வேற லெவல். ஆமா ஆமா. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த லோஃபிக் வந்து ஆப்பிள் அநேகமா அடுத்த ஐபோன்ல வரும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் வரது இல்ல, அடுத்த வருஷம் வரதுல வரும். இன்னொன்னு என்னன்னா, இந்த வருஷம் எண்டுல 18 அல்ட்ரா வருது இல்ல Xiaomiல. 18 அல்ட்ரால பாத்தீங்கன்னா 1/1.28 இன்ச் சென்சார், மேக்ரோ 15 இது போட்டுருந்தாங்க. 15 சென்டிமீட்டர் மேக்ரோ. எல்லாமே எதுலன்னா பெரிஸ்கோப்ல. எஸ், சோ கண்டினியூஸ் ஜூமும் இருக்கும். பட் அது எவ்வளவு மேக்ரோ மிஸ் ஆனது 17ல, இப்போ 18ல கொண்டு வர போறானுங்க அவனுங்க. அது கொஞ்சம் வருத்தம் தாங்க. ஏன்னா எனக்கு வந்து மேக்ரோ பிடிக்கும். ஏன்னா ஒரு அல்ட்ரானா எல்லாமே பண்ணணும்ல. Xiaomi பொறுத்தவரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு, இதுல இல்லாதது கொஞ்சம் வருத்தம். ஏன்னா 13 அல்ட்ரால மேக்ரோ எடுக்க முடியாது, ஆனா 13 ப்ரோல எடுக்கலாம். ஆமா, 14 அல்ட்ரால எடுக்க முடியும், 15 அல்ட்ரால எடுக்க முடியும். இப்போ 17 அல்ட்ரால திரும்ப எடுக்க முடியலன்னா கம்ப்ளீட்டா இல்ல, ஆக்சுவலா எல்லாருமே அவ்வளவு க்ளோஸ் போற எபிலிட்டி கொடுத்துட்டு ரிமூவ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஆமா ப்ரோ, இப்போ ஆக்சுவலா நான் கொஞ்ச நேரம் முன்னாடி இதுலயே நான் ட்விட்டர்ல சாம்பிள்ஸ் காமிச்சேன், நான் எடுத்த போட்டோஸே. ஒரு டைம்ல அதுவே வந்து வாவ் சாம்பிள்ஸ். ஆமா, இப்போ என்னடானா நீங்க 15 அல்ட்ரா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருந்தீங்க. ஆமா, அதை வந்துட்டு இது பண்ணி என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இங்க பாருங்க 808 என்னடா டே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்களா, இதெல்லாம் இந்த 2026 இருக்குல்ல, அதெல்லாம் 808ல எடுத்தது. ஓகே, 808 அப்பப்போ போடுவீங்க, அது சரியான கேமராங்க. அது 808 பியூர். ஆஹா, அதில் உள்ள மேக்ரோ நான் இதில் அப்லோட் பண்ணல போல. ஓகே, ஆமாம். ஸோ அதில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இதில் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். எதுக்குன்னா, நான் வந்து இப்போ ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 808 + 17 அல்ட்ரா. அதுக்காக 17 அல்ட்ராவெல்லாம் பீட்லாம் பண்ண முடியாது. பட் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, ஆக்சுவல் கேமராவோட ப்ராசஸிங்னு ஒன்று உண்டு ப்ரோ. ஆமாம், அதை வந்து 808 பெட்டரா பண்ணுது கண்டிப்பாக. ஸோ அந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. மற்றபடி 808 பாவங்க, அதுக்கு இருக்கிறது ஒரு சென்சாரு, செல்ஃபி கேமரா கிடையாது. ஓகே, செல்ஃபியில் வந்து உங்களுக்கு ஒரு 3G கால் பண்ணலாம், அவ்வளோதான் செல்ஃபி.
ஸோ அப்போ அதுவும் பண்ண முடியாது. அப்போ ரியரில் இருக்க 41 MP வச்சுக்கிட்டு தான் எல்லாமே பண்ணணும். அப்போ அதை வச்சு தான் மேக்ரோ எடுக்கணும், அதை வச்சு தான் நீங்கள் ஜூம் பண்ணணும், அதை வச்சு தான் அல்ட்ரா வைட் எடுக்கணும். என்னையா சொல்ல வர? அப்படிதான் இருக்கும். ஆலினா அழகுராஜா. ஆனால் இதுவே நம்ம அல்ட்ரா கதை அப்படியா? இங்கே இருக்கு எப்படி இருக்கு இந்த ஃபோட்டோ? ஒரு கேமராவில் எடுத்தா கலர்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. வெயில் வேற அடிக்குது வேற லெவல்ல. செம அக்ரெசிவ் வெயில். அந்த வெயிலில் மேலே வெயில் அடிக்குது, ஷேடோ ஒரு மேலே விழுது, பின்னாடி வந்து இந்த பிளர் வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். ரெண்டாவது நாய்ஸ் இருக்கும் பாருங்க, ஒரு கேமரால பாக்குற மாதிரியான ஒரு நாய்ஸ் இருக்கும். ஆனா இதுவே வந்து லேட்டஸ்ட் ஜெனரேஷன் போன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த நாய்ஸ்ல இருக்காது. எஸ் எக்ஸாக்ட்லி, அதுதான் வந்து ஒரு பிரச்சனை. சரி பார்ப்போம், மக்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். ஆமா ஆமா. ஸோ அது ஒன்றா. அப்போ இதில் எல்லாருமே லோஃபிக் கொண்டு வராங்க. எஸ், லோஃபிக் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னவா இது X8 Pro Max பரவாயில்லன்னு போட்டாங்களா எல்லாரும்? A56 A57 அது வாங்குறதுக்கு பதிலாக X8 Pro Max வாங்கிக்கோ. அந்த அளவுக்கு வந்து. ஆனால் ஆப்வியஸ்லி கேமரானா A சீரிஸ் போகிற மாதிரி தான் இருக்குது. A56 கூட போகலாம் கேமரா வேணும்னா. இதில் இந்த பையன் போட்டிருக்கிறது வந்து ஒரு பாயிண்ட் தான். சாம்சங்கோட சாஃப்ட்வேர் எனக்கு பிடிக்கும். ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சாம்சங்கில் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல, அதை போய் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களேன்னு திட்டமும் செஞ்சுருந்தாங்க. போக்கோ சாஃப்ட்வேர் வந்து வில் மேக் யூ கிரைன்னு ஒரு பையன் போட்டிருக்காங்க. கீழே வந்து அதுக்கு இந்த போஸ்டர் போட்டவர் என்ன போட்டிருக்காருன்னா, முதல்ல எனக்கு என்ன பிரச்சனைன்னு எக்ஸாக்டாக சொல்லியா, ஸ்டெபிலிட்டி தான் பிரச்சனை அப்படின்னா அது ஆப்பிள்கே இருக்கு. அப்போ அதான் இல்ல, இதுல இன்னொன்று இருக்கு ப்ரோ. கிளட்ச் கேபிள் கொஞ்சம் டைட்டா இருக்கும் அப்படின்னா அதை பிடிச்சி பழகின ஒருத்தர் என்ன பண்ணுவானா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சு ஓட்டிட்டு இருப்பான். சரி, நான் தான் டைட்டா வைக்க சொன்னேன்னு சொல்லுவாங்க ஓனர். வேற யாராவது எடுத்து ஓட்டினவங்களாம் கஷ்டமா இருக்குன்னுவாங்க. யோ நீ 17 எல்லாம் உள்ள லிஸ்ட்ல கொண்டு வரீங்க. இல்ல 17 எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அப்புறம் 15s அதெல்லாம் என்ன பண்றது? 13s 1+ 13s 48,000 இருக்கு. ஆப்பிள் யூசர்னா கொஞ்சம் அப்படிதான். நான் கொஞ்சம் அப்படிதான். ஓகே நைஸ். இதுக்கு மேலே ஏதாவது கேள்வி கேட்டால் தானே? டாப்பு காலியாக இருக்கும். டாப்பு காலியாக இருக்குமா? இது என்னது? 1973 பஸ் கண்டக்டரா டெல்லியில்? என்னது 10 பைசா டிக்கெட்டு இன்ஸ்டெட் ஆஃப் 15 பைசாவா? ஆமாம், 5 பைசாவை கையில் வச்சுட்டு இருந்தாராமா. ஆமாம், 1976லயா? எஸ். சரியா, 1976ல் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அவர் மேலே கேஸ் போட்டாங்க. ஓகே, கேஸ் வந்து ஒரு ஃபைட் பண்ணி. ஆமாம், அவரை கேஸ் போட்டு அவர் வேலையை எடுத்துக்கிட்டாங்க. 1976 நடந்த கேஸ்ல. சரி, 1990ல லேபர் கோர்ட்ல ஜெயிச்சிட்டாரா? ஆமா. எவ்வளோ 1976ல இருந்து எப்போ 1973ல இருந்து எப்போ 1990ல ஜெயிச்சிருக்கானா இத்தனை வருஷம் கழிச்சு. திரும்பியும் ஆனா அவங்க அப்பீல் பண்ணி நான் இது பண்ணி ஆவேன் அப்படின்னு இருக்காங்களாம். ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட 47,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த 5 பைசா ரெக்கார்ட் பண்றதுக்கு. ஆமா. ஸோ டிடிசி வந்து 47,000 செலவு பண்ணியிருக்கு 5 பைசாக்காக. யார் இந்த டிஸ்ட்ரிக்ட் கார்பரேஷன் இருக்குல்ல, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அவனுக்கு 47,000 செலவு பண்ணியிருக்காங்களாம் இந்த 0.5 பைசாவை மீட் எடுக்கிறதுக்காக. அப்புறம் 2016 என்ன கோட் பண்ணிச்சா, அந்த கேஸ் டிடிசி அப்பீலே கேன்சல் பண்ணிட்டு 30,000 ரூபா அவர் கொடுக்க சொல்லியிருக்கு. அது இல்லாமல் 1.28 லட்சம் கிராச்சுவிட்டி அண்டு 1.37 lakhs சிபிஎஃப் சொல்லி அவருக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கு. மொத்தம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கிட்ட அவருக்கு ரிட்டர்ன் போயிருக்குது அமௌண்ட்டு, இவர் அலைய விட்டு டார்ச்சர் பண்ணதுக்கு. இல்லை அதெல்லாம் ஓகே ப்ரோ, மனுஷன் வேற எங்கேயாவது வேலைக்கு போனாரா? வாழ்க்கை நிம்மதியாக இருந்ததா இல்லையா தெரியல. ஒரு 5 பைசாக்காக வரும் திருத்தலாம் அவரை வந்து அடைய வாழ்ட்டுருக்காங்க. அது பாருங்க, இது ஆனால் இது இந்த மாதிரி ஊழல் பண்ணுறவங்களாம் எஸ்கேப் ஆயிடுறானுங்க. இவர் 5 பைசாக்காக இவரை வேலையை விட்டு தூக்கி. அன்னியன் டைலாக் தான். ஆமாம், 5 பைசா அதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. எங்கே நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அது சிவில் கேஸ்லாம் இன்னும் போட்டு பாருங்களேன், இன்னும் ஒஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பேரனோட பேரை வந்து அது இன்னும் வாதாடிக்கும். ஆமாம், பைத்தியக்காரனுங்க. ஐய் என்னடா இன்னும் திரும்பி எதையும் எடுத்துட்டு வரீங்க எல்லாரும்? அப்படிதான் இருக்கு எனக்கு. இதுதான் சொன்னேன், அந்த NPU மட்டும் ஃபாஸ்டராக இருக்கும் ப்ரோ. A57க்கு பார்த்து A37க்கு வந்து 167% ஃபாஸ்டர் NPU இருக்குது. 36 கம்பேர் பண்ணும்போது 36 கம்பேர். அப்போ 36ல ஒன்றும் இல்லைன்னு ஏன்னா 36ல இருந்தது 6 Gen 3. ஆமாம், அதுவும் சொல்கிறேன். A56ல இருந்துச்சு, இப்போ தான் இப்போ A37க்கு வந்துருக்குது 1480. 15. ஆமாம், 15 14 அதுக்கு ஏதோ சிப்பு போட்டிருந்தாங்களே எனக்கு தெரிஞ்சு. 15னா 56ல இருந்தது. அப்போ 1480 நினைக்கிறேன். இது A37 1480 வந்து 6 Gen 3 விட இவ்வளோ பவர்ஃபுல்லா? ஆமாம், அப்படி தான் போட்டிருக்கான் அவன். சோதனை. சரி, 6 Gen 3க்கு அவ்வளோதான் மரியாதை. ஆமாம். இப்போ என்ன கூத்துனா, இப்போ இனிமேல் 1480 தான். 1480வா? அதுவே வந்து 6 Gen 3 விட அவ்வளோ பவர்ஃபுல். அவ்வளோ பவர்ஃபுல்லாக 167%. 6 Gen 3 எங்கே 10,000 ரூபா ஃபோனில் இருக்கிற சிப்பு அவள் அதிகமாக தான் இருக்கும். அதில் கோரே இல்லை, NPUக்கு ஒரு கோரே இல்லை, இங்கே வைக்க மறந்துட்டோம். அதுதான் 6 Gen 3ல வைக்க மறந்துட்டீங்களா? ரொம்ப கஷ்டம்.
இது என்னது மெட்ரோ லிஸ்டா அதான் தேர்ட் பார்ட்டி கிளையன்ட் அது ஆமா. ஆமா அனுப்பியிருந்தீங்க பிக்சல் பிக்சலுக்கு இந்த இதை சூப்பரா யூஸ் பண்ணி இருக்கும். பாருங்க நல்லா இருக்குன்னு ரொம்ப க்ளீனா இருக்கான் ப்ரோ. யூடியூப் மியூசிக் லாகின் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், பட்டை இழப்பு தான். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, பிக்சல் அருமையா இந்த இருக்கும். யூஐ பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. அதை தான் சொல்றேன், இந்த மெட்டீரியல் மியூசிக் பிளேயர் ஒன்று யூஸ் பண்ணிருந்தீங்களா, அதோட இது நல்லா இருக்கும். ஒரே நிமிஷம் பாருங்க. யூடியூப் கிளையண்ட், பட் ஆனா இது பிளே ஸ்டோர் கிடையாது ப்ரோ, தேர்ட் பார்ட்டி ஆப். தேர்ட் பார்ட்டி ஆப் தான் அது. கௌதம் ப்ரோ சொல்லிட்டாரு கிட்டப்பா எதுலயும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏதோ அவனே போட்டிருந்தான் கீழே எதுல இருக்குன்ட்டு, இதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி ரீட்வீட் பண்ணியிருந்திருக்கேன். ஏன்னா அது கூகுளோட இந்த நிறைய இதெல்லாம் இவன் தான் அந்த இதெல்லாம் கொண்டு வந்தான், ஹாப்டிக் இதை பற்றிலாம் இதை போட்டிருந்தானே இவனுங்க தான். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ஹாப்டிக் மேனேஜர்? ஆமா அது இன்னும் இருக்கு, நான் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த லிங்க் போட்டிருக்கானா என்ன? ஆமாம் போட்டிருக்கான். இதில் இருக்கும் டவுன்லோட் ஃப்ரம் மெட்ரோ லிஸ்ட் குரூப், கிட்டப் தான் ப்ரோ. ஓகே அடேங்கப்பா எத்தனை நாள் ஓடிச்சு அது வந்ததுக்குள்ள? ப்ரோ இன்னைக்கு காலையில் தான் ப்ரோ அனுப்புகிறேன் உங்களுக்கு. 2 days அக்கௌண்ட் தான் இருக்கு. இன்னைக்கு காலையில் தான் ப்ரோ உங்களுக்கு அனுப்புனேன். என்ன கரெக்ட் இல்லை இல்லை 2 days ago தான் அது இருக்கு. 2 days ago தான் நம்ம ஆக்சுவலாக ட்வீட் போட்டிருக்கோம். டவுன்லோட் ஃப்ரம். ஆமாம் கிட்டப் தான், சேஃப் தான், கிட்டப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே அங்கே தான் யூஸ் பண்ணுவோம். மெட்ரோ லிஸ்ட் ரிலீஸு கீழே தான் இருக்குது ஃபைலு. எல்லாமே போட்டு வச்சிருக்காங்களா? ஆமாம் ஃபுல்லாகவே இருக்கும் ப்ரோ. டெலிகிராம்லேயும் இருக்காங்களாமே. அது டிஸ்கார்ட்லையும் டெலிகிராம்லேயும் கம்யூனிட்டி இருக்கு. நல்லா இருந்துச்சுங்க அந்த யூஐ எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. யூடியூப் மியூசிக்கே அவனை விட நல்லா பண்ணுறான்டா அப்படின்ட்டு அவன் பண்ணியிருக்கான். கூகுளை விட நல்லா பண்ணுறான். நீ என்னடா மெட்டீரியல் இது கொடுக்குற யூடியூப் மியூசிக். ஓ இதுல குரோம் இது காஸ்ட் வேற இருக்கா? எல்லாமே ஒரு ஆப்ல காஸ்ட் இருக்கு, ஒரு ஆப்ல காஸ்ட் இல்லாம. ஆமாம் வேணும்னா டிவியில் கேஸ்ட் பண்ணுறவங்க சில பேர் இருப்பாங்கல்ல ஃபோனில் இருந்து. ஆமா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. பரவாயில்ல டவுன்லோட் ஆகட்டும், யூஐ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பரவாயில்ல ப்ரோ. அதான் வர வர இந்த பசங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கட்டுறாங்க. ஆக்சுவல் 3 எக்ஸ்பிரசிவ்க்கு அப்புறம் நிறைய சப்போர்ட்ல ஆப் விதமாக வருது, பார்க்க நல்லா இருக்கு ஆக்சுவலாக. நிஜமா ப்ரோ. இதுலேருந்து என்ன தெரியுது, பிக்சல் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரியுது. அது ஒரு பக்கம் தெரியுது. நான் இன்னைக்கு காலையில் மட்டும் ஒரு 4 போஸ்ட் பார்த்தேன். ஒரு ஃபோன் வந்து பார்க்கவே அழகாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கே அழகாக இருக்குன்னா நோ டவுட் பிக்சல் 9 and 10 ப்ரோ சீரிஸ். 3 கேமராவோட அதை கையில் வச்சாலே ஒரு அழகு, அந்த எலிகன்ஸு. திஸ் இஸ் கால் எலிகன்ஸ். டெக்னோவா ரியல்மி 16 Air பார்த்தீங்களா? பின்னாடி கண்ணாடி வச்சுருக்கோம் நாங்கள் மூஞ்சி பார்க்கறதுக்கு. சிப் என்ன தெரியுமா? டிமென்சிட்டி 6400. ஜாலியாக இருங்க நீங்கள். சரி இதுக்கு சொல்கிறீங்களே, நீங்கள் அசர் அளவுக்கு ஒன்று சொல்கிறேன். இங்கே வருங்க டெக்னோ ஸ்பார்க்கு. டெக்னோ நாங்கள் வந்து இது பண்ணுறோம்ல 50 கிரிக்கெட் ஸ்பான்சருங்க நாங்கள். அதெல்லாம் பண்ணுறது இருக்கட்டும். எப்படி இதே தான் ரியல்மி 16. இந்த இடத்துல கண்ணாடி வச்சிட்டான், இந்த இடத்துல கேமரா மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு மிரர் மாதிரி ஒன்று இருக்கு. வர வர இவனுங்கெல்லாம் பிக்சலுக்கும் இவனுங்களுக்கும் ஏர் காப்பி பண்ணுறோம் ப்ரோ. ஆப்பிள் ஐபேட் ஏர், ஆப்பிள் ஏர், ஐஃபோன் ஏர் காப்பி. ஐஃபோன் ஏர். ஆனால் பார்க்க வந்து ஹுவாவே ஹானர் ஏர் மாதிரி இருக்கு. ஹானர் ஏர் தானே 3 டக்கா வச்சு 3 கேமரா வச்சாங்கல்ல. எடே வி காப்பி த பெஸ்ட். ஓ வி காப்பி த பெஸ்ட். அப்படி அதனால ஹானர் காப்பி பண்ணிட்டோம். ஆப்பிள் ஏரை விட ஹானர் ஏர் நல்லா இருக்கு. அடுத்து இந்த சைட் லோடிங்க்கு வந்து பர்மிஷன் ஒன்று டெவலப்பர் ஆப்ஷனில் போய் எனேபிள் பண்ணால் 24 hours கூல் டவுனு, அதுக்கப்புறமா எனேபிள் ஆகும். அதை பற்றி இப்போ ரீசெண்டாக போட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டெவலப்பர்ஸாக இருந்தால் அந்த பிரச்சனை எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க கூகுள்கிட்ட சைன் இன் பண்ணி வாங்கி வச்சுருந்தாங்கன்னா பெஸ்ட்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க. மெட்ரோ இல்லையா, அந்த பேர் நல்லா இருக்கு, மெட்ரோ லிஸ்ட். நல்லா வச்சிருக்கானுங்க. இதில் வந்து உங்கள் யூடியூபோட லாகின் பண்ணிடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் லாகின் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதுதான் ப்ரோ, யூடியூப் அப்படியே உங்களுக்கு இது பண்ணிடுது, நீங்கள் லாகின் பண்ணால் முடிஞ்சு, அவ்வளோதான். வேற லெவலில் இருக்கே, பயங்கரமா இருக்கே. அதுதான் நான் சொல்கிறேன் ப்ரோ. நம்ம யூடியூப் சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்லாம் இங்கே வந்துருது. ஆமாம், நீங்கள் பண்ண எல்லாமே வரும் ஃபுல்லாக. உன்னையா இது ப்ரோ? இது வேற மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க. யூஐயே பயங்கரமா இருங்க, நல்லா இருங்க. யூடியூப் மியூசிக் ஒரு மாதிரி கிளட்டடா இல்லாம க்ளீனா இருக்கு. சரி ஏதாவது ஒரு பாட்டை ப்ளே பண்ணுங்க, அப்பதான் அந்த யூஐ தெரியும் ப்ளே ஆகும்போது. இப்போ அந்த ப்ளே ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணா போதான் பார்க்கணும். அந்த இதுதான் நம்ம எல்லாரும் அதுதான் சிக்னேச்சரே.
ஏதாவது ஒரு பாட்டு போட்டுவிடுங்க. ஏங்க வரவே இல்லை புழு, அது எதாவது மாற்றணுமா செட்டிங்ஸு? பாடுறா ஈக்குவலைசர்லாம் இம்போர்ட் அதுவும் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணிக்கலாம் இன்னும். காஸ்டிங் ஐகான் மேலே இருக்கு. ஓகே, ஏதாவது டிவைஸ் இருந்தால் காஸ்ட் பண்ணலாம். ஓ ஆஃப்லைனுக்கு டவுன்லோடா? டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிச்சு அதெல்லாம் மாற்றலாம். நீங்கள் வந்து கஸ்டம் டியூனிங் மாதிரி. லிசன் டுகெதரா? ஆமாம், இது நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தா அவங்க ஒன்றா கேட்கலாம் பாட்டு. நரேஷ் மாதிரி காதலர்களுக்கு. ஸ்டார்ட் ரேடியோவா? ஆமாம், ப்ராட்காஸ்ட்டும் பண்ணலாம் நீங்கள். சரி, இப்போ இது வந்து இதில் இருக்கிற ஆப்பு நான் பாட்டி ஸ்டார்ட் ரேடியோன்ட்டு நம்ம சேனலில் இது ஒரு லிஸ்ட்டாக போட்டு விட்டோன்னா உட்காந்து பாடிக்கிட்டு இருந்ததுன்னா தெரியலையா? ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொன்றா நோண்டி பார்க்கணும். நீங்கள் வந்து தப்பான ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க, யூடியூபோட நார்ம்ஸ் படி நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் சேனலை நான் பேன் பண்ணுறேன். கண்டிப்பாக வரும். இது கொடுத்தது நார்மல் பீப்புளுக்கு, உங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. இது என்னது? அது தட்டினோட லிரிக்ஸ் வருதா? ஆமாம், அதுதான் நினைக்கிறேன். லோட் ஆகுதா? சூப்பராக பண்ணியிருக்கான், அழகாக இருக்குது பார்க்கவே. சரி, அந்த பாம்பாட்டி எப்படி வரும்? என்னது இது? ஸ்டாப் அட் த எண்ட். ஓ ஸ்லீப் டைமரா? தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு அரை மணி நேரம் பழைய மியூசிக் பிளேயர்ல இருக்கோங்க. சரி, இது என்னது? ஓ அடுத்தடுத்து என்னென்ன இது பிளேலிஸ்ட்டு. இல்லை சரி, பாம்பாட்டி ஏன் வரல? எனக்கு அதுதான் எனக்கும் தெரியல. அது ஏதாவது இதில் மாற்றணுமா? யூஐயில் செட்டிங்ஸு, ஆப்போட செட்டிங்ஸ் தான் இருக்கான்னு பாங்க. பேக் வாங்க. அங்கே தான் செட்டிங், ஆப் செட்டிங்ஸ் தான் இருக்கா? இன்டகிரேஷன், டிஸ்கார்ட் இன்டகிரேஷனா? ரைட்டு, திரும்ப கிளிக் பண்ணுங்கள். வேறு என்ன இருக்குது? செட்டிங்ஸா? செட்டிங்ஸ், பிளேயர் அப்பியரன்ஸ் பிளேயர் அண்ட் ஆடியோ. இதில் பாருங்கள், தீம். இது டைனமிக் தீமிங்கில் தான் இருக்குது. ஓகே, பியூர் பிளாக் மினி பிளேயரு. ஓகே, கிரேடியன்ட்டு பிளர்ரு ஃபாலோ தீம். ஓகே, கிராப் ஆல்பம் மட்டும் இல்லை, பிளேயர் பட்டன் கலர்ஸ். ஓகே, பிளேயர் ஸ்லைடர் ஸ்டைல் இது இருக்கு. ப்ரோ இங்கே இது பாருங்க ப்ரோ, வேவி ரொம்ப பயங்கரமாக இருக்குது ப்ரோ, ஸ்விக்கியோட போடு. இதுதான் நல்லா இருக்கு, ஸ்விக்கியோட இதுதான், வேவி தான் அழகாக இருக்குது ப்ரோ. ஒரு மாதிரி இதாகுது ப்ரோ, கண்ணு உங்களுக்கு இதாகுதா? அது பேர் என்ன, ஹிப்னடைஸ் பண்ணுவாங்களே ப்ரோ, சீரியஸாக கண்ணு டிஸ்டர்ப் ஆகுது ப்ரோ. இல்லை பொசுக்குன்னு இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கீங்க. கஸ்டமைசேஷன் அல்டிமேட்டாக கொடுத்துருங்கண்ணா. இது வந்து பொறுமையா இருக்குல்ல? அது ஃபாஸ்ட்டாக இருக்கனால தான் ப்ரோ கண்ணு இதாகுது. இது ஒரு டைப்பா இருக்கு. இது ஒரு டைப்பா இருக்குது. பட் அதுதான் வேவி தான் அல்டிமேட். மினி பிளேயர் ஸ்வைப் சென்சிட்டிவிட்டி. ஓகே, லிரிக்ஸ் டெக்ஸ்ட் பொசிஷன் சென்டர், வேர்ட் பை வேர்ட் அனிமேஷன் ஸ்டைல். நன்னா, ஓ அது வேற இருக்கா? ஃபேடா, ஆப்பிள் மியூசிக் ஸ்டைலா, என்ன மாதிரி வேணும் உங்களுக்கு? க்ளோ அப்படின்னு கொடுக்குறேன். க்ளோ ஆகுது இல்லைல்ல? இல்லையே. ரீசிங்க்கு எங்கே இருக்கு அப்போ? க்ளோ இல்லை வேர்ட் பை வேர்டு ஸ்லைடுனா அடுத்த லைன் போகிறதா? பார்ப்போம். நல்லா இருக்குல்ல? ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஸோ ஆப்பிள் மியூசிக் மாதிரினா? ஆப்பிள் மியூசிக் டப்புன்னு மாறுது ஃபாஸ்ட்டாக. இல்லையே, அது இப்படி ஸ்லைட் ஆகிற மாதிரி ஆகுதுல்ல, அதுக்கு முன்னாடி ஸ்லைடு போட்டிங்களே. ஓ அப்படி தீம் சூப்பராக மேட்ச் ஆகுது. இந்த ஆல்பம் ஆர்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்களே, கலர்ஸ் முதல் கொண்டு அப்படியே. நம்ம இன்டர்நெட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. செம ஃபாஸ்ட் இன்டர்நெட்டுங்க, வைஃபை இங்கே இருக்கிறனால. ஆட்டோ ஸ்க்ரால் லிரிக்ஸு, சேஞ்ச் லிரிக்ஸ் ஆன் கிளிக்கு, லிரிக்ஸ் லைன் ஸ்பேஸிங்கு, லிரிக்ஸ் டெக்ஸ்ட் சைஸு, க்ளோயிங் லிரிக்ஸ். இங்கே இருங்க, அதை தான் இப்போ ஆஃபில் இருந்துச்சு ப்ரோ. அது ஓடு என்னது இது? ஆப்பிள் மியூசிக் இப்படி தான் வருமோ? எனக்கு சத்தியமாக ஆப்பிள் மியூசிக் வருமானலாம் தெரியல ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. என்னது ப்ரோ இது? வர கப்பி ஆப்லாம் செஞ்சு இந்த பசங்க பறக்க விட்றானுங்க. தேர்ட் பார்ட்டி ஆப் இவ்வளோ பயங்கரமாக இருக்கு. ஆல்ரெடி க்ளோன் இருக்கிறது அப்போ எப்படி இருக்கும்? மேசிவாக இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்காங்க. கஸ்டமைசேஷன் அல்டிமேட்டு, ஜாலி தான். எனக்கு தெரிஞ்சு இது எல்லா ஃபோன்லேயுமே ஒர்க் ஆகுங்க. நீங்களும் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன். மற்ற ஃபோன்லலாம் என்ன ஆகுனா, இப்படி நான் இழுத்தேன்னா அந்த சிஸ்டம் ஒய்டு ஒரே மாதிரி இன்டெகிரேட்டடாக ஃபீல் ஆகாது. இதில் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் இருக்கிறனால மேட்ச் ஆகும். எனக்கு இதெல்லாம் ஓகே. சரி, கரோக்கே, ஸ்லைடு, ஃபேடுனா இல்லாட்டி ஒருவேளை ஆப்பே க்ளோஸ் பண்ணிட்டு வரணும். அடுத்த பாட்டு மாத்திரம் மாறுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அடுத்த பாட்டு மாத்திரம் க்ளோ ஒர்க் ஆச்சு. சேஞ்ச் டிஃபால்ட் லைப்ரரி க்ளோ அப்படி தானே ஒர்க் ஆச்சு அடுத்த பாட்டு மாற்றும் போது.
நீங்கள் க்ளோ ஆன் பண்ணியிருக்கீங்க, ஃபேடு இப்படி ஆகுது, ஃபேடு அந்த மாதிரி வச்சுருக்கானுங்க போல். சரி ஓகே. இது இன்னும் வந்து நோண்டிட்டு டீப்பாக சொல்கிறாங்க. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்காங்க. மக்களே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெட்ரோலிஸ்ட் சூப்பராக இருக்குது, அல்ட்டியாக இருக்குது, அல்ட்டியாக. பசங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியுங்க. கிரேசி. ஏன்னா நீங்கள் அதிகமாக யூடியூப் மியூசிக் தான் யூஸ் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னும் பயங்கர அழகாக இருக்குது. அதுவும் பிக்சல்னால இன்னும் நல்லா இருக்குது. அது ஆடட் போனஸ் மாதிரி க்யூட்டாக இருக்கான். செஞ்சதே பிக்சலுக்கு தாண்டா. இந்த மியூசிக்கு ஒரு லோகோ இருக்குது பாருங்க, என்னனுக்கு நான் தாண்டா செய்வேன். ஆமாம் தெரியுது. கிரேசி வீடியோ பிளேயர் பார் இப்போ பயங்கரமாக இருக்குங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கியூரியாசிட்டி வந்து அப்படியே மவுண்ட் ஆகுது. சரி சரி, பிக்சல் உள்ள உடனே ஆடக்கூடாது. ஆனா இதுல என்ன ப்ரோ இருக்கு, இவர் வேற என்ன சீனா போடுறது. உருமாண்டி த ட்ரங்க் பைக்கர் இப்பெல்லாம் நீங்க கோவப்படலாமா? எங்காலும் எவ்வளவு கோவப்படுறாரு. அவர் இங்கேயே கோவப்பட்டாரு ரீசெண்டா அந்த வீடியோலயா. காமேஷ் ப்ரோ கோவப்படாதீங்க, இதுலயும் வீலிங் பண்ணுவாருன்னு சொன்னல பாருங்க, அதே மாதிரி பண்ணி இறக்கிட்டாரு. திட்டுறதுக்காக இறக்கிருக்காரு, திரும்ப வீலிங் பண்ணுவாரு. ஓடு நீங்க பாருங்க பின்னாடி அருவாள் பெண்டா வரதான் ஜோக்கு. அங்க பாருங்க, அருவாள் பெண்டா வரதான் ஜோக்கு. காமேஷ் ப்ரோ தான் கொடூரமா இருக்கு, அல்ட்டியா இருக்கு. காமேஷ் ப்ரோ வில்லன் கெட்டப்புக்கு செம்மையா இருக்காருங்க. சரி வருவோம் நியூஸுக்கு இப்போ திரும்ப. மொத்தம் 5 பைசாக்காக ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் எங்கேயோ போய் ஒரு வழியா எங்கேயோ போய் இது பண்ணிட்டாங்க பாவம். ஆமா சரி, அடுத்து வந்து என்னன்னா ஃபைண்ட் இது வேற லெவல். 4 கலர்ஸ், அழகான கலர்ஸ். 4 கலர் மட்டும் இல்ல, 4 கேமரா. இந்த வர இப்போ இருக்கிற ஒரே அல்ட்ரா வித் 4 கேமரா இவன் மட்டும் தான். எஸ், ஹார்ட்வேர் நம்பி வரது அவன் தான். இவன் ஒருத்தன் தான், மீதி எல்லாரும் காணாம போயிட்டாங்க. ஆமா. கம்ப்ளைண்ட் அபவுட் கெய்னிங் அன்ஃபேர் அட்வான்டேஜ் இன் தி கான்டெஸ்ட். ஃபேக் லைக்ஸ் வந்து அதிகமாக வாங்க வச்சான். ஃபேக் எமோஜி ரியாக்ஷனு. யாரு? ஒரு கண்டஸ்டன்ட் போக்கோ இதை இப்போ இது நடக்குது ப்ரோ. இந்த இந்த எங்க அது காணோம். இந்த ஈவெண்ட் நடத்துறாங்க. இதில் யார் இது பண்ணுறாங்கன்னா அவங்க வின்னராக அவங்களுக்கு ஃபோன் கொடுப்பாங்களாம். எப்படி அந்த மாதிரி பண்ணுன்றதுக்கு அவன் இதில் போய் பே பண்ணினா உனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ லைக் போட்டு விடுவாங்க அப்படின்றத வித் ப்ரூஃபோட சொல்லியிருக்கானா. எவ்வளோ பே பண்ணா, என்ன பண்ணியிருக்கான், இதெல்லாம் எல்லாமே சேர்த்து இவ்வளோ பே பண்ணணும். இந்த இதில் போயிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உனக்கும் இவ்வளோ லைக்ஸ் இவ்வளோ ரியாக்ஷன்ஸ் வரும் அப்படின்ட்டு. சரி ஓகே, அதனால அவன் ஜெயிச்சிருக்கான். ஜெயிக்க போகிறான். ஆமாம், அதான் அவன் ஜெயிச்சிருக்கான். இவன் வந்து அவனை போய் கேட்டு எப்படி ஜெயிச்சன்றதுக்கு இந்த மாதிரி நான் ஏமாத்தான் ஜெயிச்சேன் அப்படின்னு போட்டான். அந்த பையன் வந்து வெகுளியா உண்மையை சொல்லிட்டான். வேற ஒருத்தன்ட்ட சொல்லியிருக்கான். அவன் வந்து அதாவது இப்போ இந்த போஸ்ட் போட்டவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கான். அவன் வந்து இதை போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க. எப்படி ஜெயிச்சான் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. ஜென்யூனாவே யாரும் அப்போ ஜெயிக்க முடியாதா அப்படின்னு. இல்லை ப்ரோ, ஜென்யூனா ஜெயிக்க முடியலங்கிறது ரெண்டாவது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு தெரியுமா, சொல்லுவாங்க அதாவது ஒருத்தன் திருடி இருக்கான், ஒருத்தன் ஏமாத்திட்டான். சரியா, இதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நூதனமா தான் போயிட்டு இருக்கு. ரெசியூம் அடிக்கிறாங்க, ஏஐ வச்சு ரெசியூம் அடிச்சிருக்கான். திறமையான ஆளு தான், ஆனா ரெசியூம் பண்ண தெரியாது. அதுக்காக அவனுக்கு வேலை கிடைக்காது இத்தனை வருஷமா. இப்போ ரெசியூம் ஏஐ பண்ணி கொடுக்குது, திறமை இருக்கு, வேலை கிடைச்சிருது, அடிச்சுன்னு இருக்கிறான். இப்போ இந்த பையன் கிட்ட ஃபோன் போது, நான் இவனை ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல, இவன்ட்ட ஃபோன் போது நிஜமாவே அவன் ஃபோன் வச்சு இதோட பொட்டன்ஷியலுக்கு வந்து ஏதோ கேமிங் சேனல் வர ஆரம்பிச்சு பெரிய ஆளாகிறான். இல்லாட்டி இதுல இருக்கிற கேமரா யூஸ் பண்ணி எதுவும் பண்றான்னு வைங்க. எண்ட் ஆஃப் தி டே என்ன போக்கோக்கும் பப்ளிசிட்டி ஆயிடுது, பிளஸ் இந்த பையனுக்கும் ஏதோ ஒரு ஆதாயம் வந்துருது. பட் இங்க அவன் பண்ணது தப்பானா 100% தப்பு தான். இங்க என்னோட கேள்வி இதுதான் ப்ரோ. இப்போ இவன் வந்து இப்ப நம்ம என்னன்னா, இப்ப இத்தனை லைக்ஸ் வேணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி வாங்கி லைக் பண்ண வைப்போம்ல. இவன் அசால்ட்டா எதுவுமே யார்ட்டையுமே கான்டாக்டா பண்ணாம ஜென்ரேட் பண்ணிட்டு போயிட்டான் எல்லாத்தையும். இல்ல கரெக்ட் ப்ரோ, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அது தெரிஞ்ச விஷயம். ஆமா, இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா லைக்ஸ் வந்து எல்லாமே படம் ட்ரைலருக்கே நிறைய பேர் அதானே. கரெக்ட். ஆமா ஆமா, லைக் கமெண்ட் இல்ல, வியூ மட்டும் பார்த்தா இருக்கு மில்லியன் கணக்குல. ஆமா, லைக்கிங் காணும் கமெண்டையும் காணும். லைக் என்னன்னு பார்த்தா 2000 லைக் இருக்கு, ஆனா வியூஸ் பாத்தீங்கன்னா 20 மில்லியன். இதெல்லாம் நிறைய இப்ப மாட்டினானுங்கல்ல, வீட்டுக்குள்ள வச்சு ஒரு வீடு வாடகை ஃபார்மிங் மாதிரி பண்றாங்க, போன ஃபுல்லா ஓட விட்டுருவாங்க வீடியோ. இல்ல என்னோட கேள்வியே தான் ப்ரோ. அப்ப இப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்க வரேன்னா, எண்ட் ஆஃப் தி டே இந்த பையன் தப்பு பண்ணிருக்கான். அவன் என்ன பண்றான், அவன்கிட்ட இது அவன் ஃப்ரெண்டு கூட இல்ல, யாரோ கேட்டாலும் கூட ஆமாய்யா நான் இந்த மாதிரி பண்ணேன், இப்படி ஏமாத்தி தான் வந்தது அப்படின்றான். இப்ப இந்த இடத்துல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஒரு திருடன் தப்பு பண்ணிருக்கான், மிஸ்டேக்கு. அதை வந்து இவன் என்ன பண்றான், அக்னாலேஜ் பண்றான். யார்கிட்டனா சக ஃபீல்டுல இருக்கிறவங்க கிட்ட. இப்ப என்ன ஆயிடுது, இதுக்கப்புறம்லாம் இவன் வந்து இது மாதிரி பண்ண மாட்டானா, அவனோட எண்ணமே அந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறான். வந்து ஏதாவது திருட்டு வேலை பார்க்க தான் போறான், இதுக்கப்புறம் சொல்ல மாட்டான். கரெக்ட். ஆமா, நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வின்னர்ஸ்லாம் வந்து ஃபேக் பண்ணி தான் வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து போய் ரிப்போர்ட் பண்ணிருக்கலாம். இவன் வந்து ஃபேக் பண்ணி வின் பண்ணான்னு போய் ரிப்போர்ட் பண்ணா இப்போ உனக்கு என்ன மெடலா கிடைக்க போகுது? என் கேள்வி என்னன்னா, ஏகப்பட்ட யூடியூப் சேனல் இருக்கு ப்ரோ.
2 கோடி 40 கோடி ஏன் 150 கோடி கூட வச்சுக்க சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கானுங்க. என்னடான்னு பார்த்தா 1000 ஐபோன் கிவ் அவேன்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்றது. ஏதாவது ஒரு இளவு வச்சுட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஒரு கிவ் அவே வச்சாலே உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ நம்ம கேள்வி என்னன்னா மார்க்கெட்டிங் சைட்லயோ இல்லாட்டி இந்த மாதிரி மீடியா சைட்லயோ இருக்கக்கூடிய ஒரு டீம் கிட்ட என் கொஸ்டின், ஒரு பிராண்ட் என்ன பாக்குறான்னா நம்பர் தானே பாக்குறான், நம்ம சேனல்ல பார்க்க போறான். இப்போ நம்ம சேனலோட வியூஸ் வந்து மந்த்லி எவ்வளவு இருக்குங்கிறத கம்பேர் பண்ணும்போது நம்மளோட கம்மியா ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 1 மில்லியன் 2 மில்லியன் இருக்கும் சப்ஸ்கிரைபர். அவனதான் அவங்க தேடுவாங்க. ஏன்னு பார்த்தா நம்பர்ஸ் மட்டும் தான் பாக்குறாங்க. அப்ப இதை போய் யார் எக்ஸ்பிளைன் பண்ணுவா? ஏஜென்சிஸ் வந்து நம்பர்ஸ் தான் மெயின் ஏஜென்சிஸ்க்கு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா இந்த பையன் வந்து ஏமாத்தி ஜெயிச்சாங்கிறது உண்மைதான். அவன் வந்து தப்பு பண்ணிருக்கானா 100% தப்பு பண்ணிருக்கான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா நம்பரை பார்த்து தானே கிவ் அவே கொடுக்குறாங்க. ஒருத்தர் நிஜமாவே இப்போ ஒரு டைம்லாம் ப்ரோ இப்போ எமோஜி ரியாக்ஷன் இவங்க வச்சதுக்கு பதிலு இருக்கலே பெஸ்ட் கோட்டுக்கு நான் வந்து பெஸ்ட் கோட்டுக்கு நான் வந்து இப்போ ட்விஸ்ட் என்னன்னா அப்ப நல்ல கோட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அந்த கோட் இருக்கலே அதிகமான ரீட்வீட் அண்ட் லைக்ஸ் வாங்கிருக்கணும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாட்டிப்பானே. எஸ் இவனோட கோட்டுக்கு வந்து ரீட்வீட்டும் லைக்கும் இருக்கு. ஆனா கோட்டை படிச்சு பார்த்தா காந்தி பிறந்த பண்ணு நின்னு பாரு பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு அதுல படத்துல வரும், அழகிய தமிழ் மகனும் இதுல வரும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி தானே பண்ணுவீங்க. ஸோ இதுதான் எனக்கு என்னன்னா நான் திரும்பியும் சொல்றேன், அந்த பையனை சப்போர்ட் பண்ணி எனக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது. அவன் யாரும் கூட எனக்கு தெரியாது. இந்த கமலானந்தும் கமல் நடந்த பிரச்சனைங்க அது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ப்ராப்ளம் என்னன்னா ஊருக்குள்ள யார்கிட்ட பேர் இப்போ இது மாதிரி ஷார்ட்கட்ஸ் வழியா தான் போயிட்டு இருக்காங்க. சரியா? அப்போ ஒரு பிராண்ட் என்ன பண்ணணும்னா இனிமே கிவ் அவேன்னு ஒன்று கொடுக்கறதா இருந்தாலோ இல்லாட்டி வின்னர் அனௌன்ஸ் பண்றதா இருந்தாலோ அதை வேற ஏதாவது ஒரு பேசிஸ்ல பண்ணணும். இப்போ இமேஜ்லயே பிரச்சனை இருக்கு. இருக்கலே அழகான போர்ட்ரேட் போட்டோ யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொன்னா ஏஐல ஜெனரேட் பண்ணி போர்ட்ரேட் போட்டோ நான் வந்து கீழே பிளர் பண்ணி அழிச்சிருவேன். அப்ப நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறீங்க? இதுதான் என் கேள்வி. அப்போ ஒருத்தர் நேரம் வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு 100 என்ட்ரிஸ் எடுக்கிறேன். அந்த 100 என்ட்ரிஸ்ல எலிஜிபிள் என்ட்ரிஸ் ஒரு 15 சூஸ் பண்றேன். 15 பேரை நான் என்னோட போக்கோ ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறேன். அங்க வச்சு அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். அதுல ஜெயிக்கிறவனுக்கு கொடுத்து விடுறேன். இதுல வந்து பாசிபிலிட்டி இருக்கு. அது எனக்கு தெரியல, இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்றக்காக யோசிக்கிறேங்க. அதாவது இது சில சமயங்களில் சொல்லுவாங்க, நான் ஒரு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் என்ன ஒன்னா சிஓடியா இல்லாட்டி என்ன கேம்னு தெரியல, ஹெலிகாப்டர்லாம் வருது கூப்பிட்டா கேம்லயே. சிஓடி கிடையாது, அதான் பிளேயர் நம்ம விளையாடுறோம் ப்ரோ, நீங்க நானு எஸ்ஆர்கே நம்ம ஒரு சர்வரில் இருக்கோம். இது மாதிரி டீம்லாம் இருக்கு. இப்போ நம்ம கால் பேக் பண்ணா ஹெலிகாப்டர் வருது வார்ஃபீல்டுலயே. ஓகே, ஆனா வேற டீமும் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் ஹெலிகாப்டர் எபிலிட்டி இருந்ததுன்னா அவங்களும் கூப்பிட்டுக்கலாம். ஓகேயா? அப்போ இவன் என்ன பண்றான்னா சின்ன பசங்க 2 பேர் இருக்காங்க, சின்ன பசங்க கிட்ஸ். ஏன்னா வாய்ஸ் கேக்குது. இப்போ பப்ஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிசியில் விளையாடுற கேம்ல நம்ம பேசலாம். ஆமா தெரியுமே, ஆப்போசிட் டீம் கிட்ட பேசலாம். சோ அப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி இவன் பேசுறான், என்ன கொல்லாம விட்டீங்கன்னா ஹெலிகாப்டர் தருவேன் அப்படிங்கிறான். அந்த பசங்க சின்ன பசங்க, அவங்க ஃபர்ஸ்ட் நம்பல, அவங்க கொல்ல போறாங்க. ஆனா சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. சரி டீசெண்டா பேசுறாரு கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சு ஒத்துப்பாங்க. இவன் என்ன பண்ணுவானா மேல இது டைம் பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிமோட் கண்ட்ரோல்டு பாம்பை வந்து என்ன பண்ணுவானா ஹெலிகாப்டர் முன்னாடி போட்டுருவான். போட்டுட்டு இந்த பசங்க கிட்ட கொடுத்துருவான். அவனுக்கு எடுத்துட்டு போவாங்க, இவங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கிளம்புவாங்க. பார்த்தா இவன் அழுத்துவான். இப்போ என்ன ஆயிடுதுன்னா கீழே கமெண்ட் ஃபுல்லா எல்லாரும் என்ன போட்டுருந்தாங்க தெரியுமா, இந்த இடத்துல ஒரு யங் மைண்டோட ட்ரஸ்ட்டை நீங்க வந்து காலி பண்ணிட்டீங்க, இனிமே அவன் எவனையுமே நம்ப மாட்டான். சின்ன பசங்கள்ல இனிமே அவன் எப்படி நம்புவான்? எங்க பார்த்தாலும் நிஜமாவே ஒருத்தன் ஹெல்ப் கேட்க வந்தா கூட அவனை போட்டு வெட்டுவானுங்க டாமுன்னு. இந்த கேம்ல சொல்லல, ரியல் லைஃப்லயே அவங்களுக்கு வந்து இது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறேன். இதைத்தான் சொல்ல வரேன். நீங்க வந்து அப்ப என்ன பண்ணணும், பெட்டரான ஐடியாவை சஜஸ்ட் பண்ணுங்க. கரெக்ட். இது என்னது ராக்ஸ்டார் கேம் அந்த பெங்களூர்ல இருக்கவங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க கேம். ஆமா ப்ரோ, ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் வந்து 18th ஏப்ரல் லாஸ்ட் டே நினைக்கிறேன். 18th ஏப்ரல்ல நடக்குது கேம் டெஸ்டர்ஸ். லிங்க்டின்லயே வந்து இருந்துச்சு. பயங்கரமாக தான் இருக்கு இவங்களுக்கு. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், தப்பா எடுத்துக்கூடாது, யாரும் திட்டக்கூடாது. இந்த பொசிஷன்ல இருக்கிறாங்கல்ல இப்போ, இவங்க யாரு, இவங்களுக்கு என்ன மாதிரி மைண்ட் இல்லைன்னு எனக்கு தெரியாது. செம்ம பிரில்லியண்டா கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் நிறைய இடத்துல நான் ஆஃபீஸ்ல என்ன பார்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆளை மேய்க்கிற வேலையில இருக்கிறவங்க ஆளை மேய்க்க தான் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு ரோல், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம்ல ஆளை மேய்க்கிற வேலை பார்த்தாலும் கேம் நான் தெரியாத ஆளுங்கெல்லாம் போயிட்டு ஆளை மேய்ச்சிட்டு இருப்பாங்க. இல்ல அவங்க அதுக்கு டெஸ்ட் பண்ணி தான் எடுப்பாங்க, சும்மா எப்படி எடுப்பாங்க? இல்ல சொல்றேன் ப்ரோ, இவங்கள சொல்ல ப்ரோ, நிறைய கம்பெனிஸ்ல அப்படி இருக்குன்ற. அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. ஏன்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற டெஸ்டருக்கு கேம் நாலேஜ் அதிகமா இருக்கும். அவன் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவான், அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. ஆனா அவங்க வந்து நம்மள திட்டிட்டு இருப்பாங்க. அது தெரியுமா பெயின்ஃபுல்லா இருக்கும். விளையாண்டு பார்த்து எவாலுவேட் பண்றதுக்கா இருக்கும் கேம். அது கரெக்ட். கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் விளையாட விட்டாதானே அவன் புதுசா ஏதாவது யோசிச்சு இங்க போனா இந்த இடத்துல பக் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இதான் மொத்தம் போட்டு எல்லாம் அடிச்சுக்கிட்டு சத்துக்கிட்டு இருக்காங்க போல. ஆமா, இந்தியான்னு போட்டதுனால அதுக்கு ஒரு சில பேர் திட்டிருக்காங்க போல கம்பெனியை பத்தி.
கண்ட்ரி பத்தி தான் தப்பா பேசியிருக்கானுங்க. ஏன் இந்தியா அதுக்கு தான் கமெண்ட் போட்டிருக்கேன் பாருங்க, டோன்ட் டாக் பேட் அபவுட் தி கண்ட்ரி அப்படின்ட்டு, நோ நெகட்டிவ் அபவுட்ஸ் ஆஃப் கண்ட்ரி. எதுக்கு இந்தியாவுக்குலாம் கொடுக்குறீங்க எங்களுக்குலாம் கொடுக்காம அப்படின்னு. அது ஒரு இது வேற. ஐயோ இந்தியாலாம் ஒரு கண்ட்ரின்னு அவங்களுக்கு எது கொடுக்குறீங்க? இந்தியா இது வந்து குளோபல்ல நடக்கிற பிரச்சனை. எப்படி நீ இந்தியா கொடுக்கலாம் அப்படின்ட்டு, நாங்களாம் இல்லையா அப்படின்னு. நீங்களும் இருக்கீங்க தான், உங்களுக்கும் கொடுப்பாங்க. பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்குன்னு கடைசியில் அப்படிலாம் வந்து நிற்கிது. நீங்கள் நாளை பின்ன ஏதாவது இப்போ பல்லு குத்துற குச்சி செஞ்சாலும் நாங்கள் வாங்கலைன்னா அதுக்கு கிராக்கி கிடையாது, இந்த மாதிரி ஆகிடும் ப்ரோ. எல்லாருக்குமே எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகணும் ப்ரோ. ஆமாம், சுச்சுவேஷன் பார்க்கணும், பல்ஸ் பார்க்காமலாம் பேசக்கூடாது. இவங்க பெரிய பிரச்சனையாக இருக்கானுங்களே. சரி ஓகே, V60FE-யா V70 V70-யா அடுத்த மாதிரி ஒன்றும் இல்லை. V70 வந்துருச்சு, எலிட் வந்திருக்கு, அடுத்து FE வராங்க. அடுத்து அவன் மச்சான் அவனாச்சும் கூப்பிட்டு வருவான். சரி அவன்லாம் கூப்பிட்டு வரட்டும். X200 இப்படி தானே இருந்தது FE. V70 நாங்கள் கொண்டு வருவாங்க. அதான் bro. V60FE ஒன்று வந்துச்சு, இல்லையே V60E. அதான் வந்துச்சு. அது வந்து இப்போ FEன்னு பேரை மாற்றிட்டான். E வந்து FE ஃபேன் எடிஷன். சரி சிப்பு பாருங்க, சிப்பு பாருங்க ப்ளீஸ் கொஞ்சம் லைட்டாக பாருங்க. 7 கூட்டல் 3 10 கூட்டல் 6 16 7350 ஜியோ ஒர்க் ஆகாது. 7ன்னு வருது ப்ரோ. 7 நல்ல நம்பரா? ஓ MS தோனி, அப்போ நல்ல ஃபோன் தான். இல்லை ஜியோ ஒர்க் ஆகாது. இல்லை நான் நியூமராலஜி பார்த்துட்டு இருக்கேன். 7 கூட்டல் 3 10 ப்ரோ. 6.8 இன்ச்சஸ் பெரிய ஃபோனுங்க, மல்டிமீடியாக்கு. 200 MB ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வரோம். அதான் இதுதான் டாக் ஆஃப் த டவுனு. எல்லாரும் போஸ்ட் எதுக்கு போட்டாங்க, இதுக்கு போட்டிருக்காங்க. 200 MB கொண்டு வரோம், பார்த்துக்கோங்க. சரி முடியுமா உங்களால? ஒரு பட்ஜெட் ஃபோனில் 200 MB? ஐயா 40,000 கிட்டன்னு போட்டிருக்கான். அதான் பட்ஜெட் இப்போ, த நியூ நார்மல். எடே விவோக்கெல்லாம் இதெல்லாம் பிச்சை காசுங்க. விவோக்கு பிச்சை காசு? அவனுக்கு பிச்சை காசு தான், எனக்கான அது பெரிய காசுல. அவனோட தான் நாங்கள் பார்ப்போம். அப்படி பார்ப்பீங்க. சரி இவன் என்ன பண்றான்? சோனி கார் டிஸ்கண்டினியூ. சோனியும் இவனும் ஹோண்டாவும் சேர்ந்து ஒரு கார் பண்ணணும்னு சொல்லி ப்ரோ, வந்து அந்த கார் செமையா இருக்கும், உள்ள ப்ளே ஸ்டேஷன்லாம் இருக்கும். அதை தான் சொல்றேன், கேன்சல் பண்ணிட்டாங்களா? சரி அது விற்காது அப்படின்னு. இப்போ ப்ரீ புக் பண்ணவங்க எல்லாரும் காசு ரீஃபண்ட் தான். சோனி டிவி தான் வித்தான்னு சொன்னீங்களா, காரையும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம். நாங்கள் இனிமேல் ஃபுல்லாக ஏஐ தான் போக போகிறோம், எங்களுக்கு காரெலாம் தேவையில்லை, அது சம்பாரிச்சிக்கிறேன். ஏடு எந்த ப்ராஜெக்டும் எங்களுக்கு வேணாங்க. இது எப்படி தெரியுமா ஹைப் ஆகி வந்துச்சு, பிளே ஸ்டேஷன் உள்ளேங்க அப்படின்னு. அது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் ஸ்பீக்கர்ஸ். ஆமா, இத பத்தி நம்ம சேனல்ல ஜாய்ஸ்டிக் வச்சு இந்த கார் ஓட்டலாம் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? பிளே ஸ்டேஷன் ஜாய்ஸ்டிக் வச்சு கார் ஓட்டினா ஸ்டேஜ்ல எல்லாம் பயங்கரமா இது பண்ணாங்க. அதுல பார்த்தா ஸ்கிராப்மா. யாரும் வாங்க மாட்டாங்க ப்ரோ. இல்ல ஸ்கிராப் பண்ணுங்க, எங்களுக்கு ஏஐ தான் முக்கியம். நாங்க வாக்கிங் பட்டியா? ஆமா, இப்படி ஒன்று வந்திருக்கான் ஊபர்ல இருக்கு ப்ரோ. ஆட்டோவோட அதிகம் ரேட், அதுதான் ஜாஸ்தி. என்னடா இது, நடக்கிறான்ல கூட பின்ன உங்களுக்கு 3 கிலோமீட்டர் நடக்க சொன்னீங்கன்னா அப்படி இருக்கும். அதுதான் சொல்றேன், வாக்கிங் படின்னு இருக்கா, 120 ரூபா அவனுக்கு கொடுக்கணும். அது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பாருங்க எவ்வளவு போட்டிருக்கு, 250 ல இருந்து 120. உங்களுக்கு டிஸ்கவுண்ட். உங்களுக்கு வாக்கிங் படிக்க கை பிடிச்சிட்டு கூட நடந்து போகலாம், கதை பேசிட்டு போகலாம். ஏன் ரேட் அதிகம்? பிகாஸ் இட் டேக்ஸ் மோர் டைம், பிகாஸ் தேர் வாக்கிங். மென்டல் ஹெல்த் தெரப்பியா? பேசிட்டே போகலாம்ல. வாக்கிங் படின்னு ஒரு ஜாப் புதுசாக ஓப்பன் ஆயிருங்க ஊபரில் ப்ரோ. எனக்கு அப்போ இந்த நடக்கிறதுக்கு போவேன்ல. ஆமாம், அப்போ நீங்கள் கூட்டு போகலாம், செத்து போயிடுவாங்க கூட. வாக்கிங் படிக்க போயிரு. 1000 ரூபா கட்டினானா நீங்கள் இங்கே பக்கத்தில் நடக்க மாட்டீங்க, நீங்கள் மணிக்கணக்காக நடந்துட்டு இருப்பீங்க. இல்லை ப்ரோ, அவர் இங்கேருந்து கிண்டிக்கு ஆஃபீஸில் போய் ட்ராப் பண்ணிட்டுருவேன். ஜாலியாக இருக்கும். வாக்கிங் படி அப்படி சம்பாதிக்கலாம்னு பார்க்குறீங்க? ஆமாம் வாங்க, எங்கே போகணும்? கிண்டி தானே போகணும், வாங்க போகலாம். காலையில் என்ன பண்ணுங்க, ஒரு 8 மணிக்கெலாம் ரெடி ஆகிடுங்க. நான் பஸ்ஸில் போய்க்கிறேன், இறங்கு முதல்ல. சரி பஸ்ஸுக்குள்ளே நடப்போம் வாங்க. வாக்கிங் படி பஸ் டிக்கெட்டை போட்டுவிட்டு கூட நடந்துக்கிட்டே இருப்பேன். கிண்டி வரைக்கும் கணக்கு வந்துடும்ல, பஸ் டிக்கெட் நானே போட்டுப்பேன். அவருக்கு கிண்டி வரைக்கும் டிஸ்டன்ஸ் 550 ரூபா அப்படின்னு பில் வரும். பஸ் டிக்கெட் மட்டும் நான் எடுத்து கொடுத்துருவேன், பஸ்குள்ளேயே நடந்துப்பேன் அப்படியே. ஐத்தியமாக்குவேன், ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தேன். அதெல்லாம் தெரியாது. வாக்கிங் படி இது சரியான இது ப்ரோ. 1+ வந்து கை தூக்கி விடான்னு பார்த்தா ஹைஃபை கொடுத்து உள்ள அனுப்பிவிட்டேன். ஹைஃபை வச்சு அப்படின்னு உள்ள அனுப்பிவிட்டோம், காப்பாற்றுவோன்னு பார்த்தேன். இது சும்மா எல்லாரும் ஹார்ட் பிரேக்கிங்லாம் போடாதீங்க. எத்தனை பேர் 1+ ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டால் கடைசியில் எல்லாம் கம்மியாயிடுவீங்க. ஒரு 1+ வச்சிருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 1+ தான் ப்ரோ. அதனால தான் அது அவ்வளோ பயங்கரமாக ஹிட் ஆச்சு. டெட்லி ட்ரீயோ யாரு இது? இது யாரு? 10 இது யாரு? 17 நம்ம ப்ரோ. இதில் ஒரு நியாயம் வேணாமா? இந்த 2 பேருமே வந்து அவங்க பிராண்டோட ஃப்ளாக்ஷிப் சிப்பு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் ஆப்பிள்லாம் பியூர் ஃப்ளாக்ஷிப் சிப்பு. சாம்சங் கொண்டு வந்து இங்கே சொருகி விட்டுட்டு ஜோக் பண்ணிக்கிட்டு, அது சாம்சங் ஃப்ளாக்ஷிப் தானே, NPU இருக்குல்ல, எடு அதை மட்டும் கழட்டி வச்சுக்கோங்க. அப்போ மனசாட்சி இல்லாதவர்கள், நியாயமே இல்லை.
என்னது இது? இந்தியா தான் ஃபர்ஸ்ட். இந்தியாவோட எக்கனாமி தான் ஃபர்ஸ்டா போயிட்டு இருக்குல்ல. பாப்புலேஷன் அதிகம் ப்ரோ. ஆமா. அந்த ரேஷியோ யாரும் யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி கிராஜுவேட்ஸ் எவ்வளவு வெளியில வராங்க, அது வரது இருக்கட்டும். இது எப்படி நான் சொல்றேன், நான் சும்மா குறை சொல்றதுக்கு வந்திருக்கேன்னு நினைச்சிக்காதீங்க. இல்ல டேட்டா வச்சு எடுத்து போட்டுருக்கேன். அது கரெக்ட். நம்மளோட கருத்து நம்ம சொல்லணும்ல. கால் மேல கால் போட்டு தான் நான் வேலை பார்ப்பேன். என் முதலாளி கூட கீழே படுத்து தான் இருப்பாரு, சூரியவம்சம்ல வர மாதிரி. நான் படுத்துக்கிட்டே வேலை பார்ப்பேன், என் முதலாளி கூட நின்றுகிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி வேலை இருந்தா சொல்லு. மைண்ட் செட் இருக்கா இல்லையா, அவ்வளோதான் நான் கேட்குறேன். நீங்கள் பார்க்குறீங்க, நானும் பார்க்குறேன். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். 20 பேரை மீட் பண்ணால் அதில் வந்து ஒரு 3 பேர் தான் வந்து ரெடி டு ஒர்க்கு. அதாவது பழைய மாதிரி நான் எஃபோர்ட் போட ரெடி. நான் எஃபோர்ட் போட ரெடி. எனக்கு சொஃபஸ்டிகேட்டடாக தான் வேணும். அது மட்டும் இல்லை, ஆரம்பத்தில் எனக்கு பேக்கேஜ் ஒரு 11 lakhs 12 lakhs சரியா நான் ஜாயின் பண்ணுறேன். என்ன கூகுளாக என்ன ஒரு 12 lakhs கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு? ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டே 12 lakhs தான். அவன்கிட்ட போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணா இந்த மாதிரி ஒரு பேயை கேட்டா, அவன்கிட்ட அட்டன் பண்றது தெரிஞ்சு அந்த பேயை கேட்டா அவனுக்கு எப்படி இருக்கும்? நீ இந்த மைண்ட் செட் இல்லைன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, பாத்துடலாம். சரியா? மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பீக்கா பண்ணாதான் கெத்துன்னு ஒரு மைண்ட் செட்ல வர இருக்காங்க. யாரு காரணம்? படம் தான், படத்துல வருது இல்ல. சரி, ஓகே. ஜாயின் பண்ண உடனே யூரோப்பும் ஏன் திரும்ப இப்படி பிரச்சனை இல்லை இருக்கு? அதே மாதிரி தான் அங்கே பாப்புலேஷனும் ஒரு டைப்பாக போயிட்டு இருக்கு, ஒர்க்கும் வந்து ரொம்ப, அதனால தான் அங்கேயும் ப்ராப்ளமாக இருக்கு. சரி, இங்கே யூஎஸ்ல என்னமோ அப்படியே எல்லாருமே ரொம்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி. டேட்டா எவன் கொடுத்தது இது இந்த மாதிரி இருக்கு? ஏல தந்தி, உனக்கு யார் அந்த டேட்டா கொடுத்தது? யூஎஸ்ல இருக்கிற எல்லாருமே அவ்வளோ வேலையை கழட்டி இருந்தாங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் ஏன் போய் அங்கே உட்காடுறாங்க வேலைக்கு? இல்ல அங்க வந்து வேலை செய்யறதுக்கு வந்து அவனுங்க கண்டிஷன்ஸ் நிறைய போடுறாங்க ப்ரோ. இந்தியன்ஸ் அடிமை மாதிரி இல்ல, எது சொன்னாலும் ஓகே, அதுதான் சொல்றேன். போதும் அப்படின்றாங்க. அவங்க ஊர்ல யூஎஸ்ல வந்து இந்தலாம் அந்தலாம் எனக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இது ஒரு வச்சிருப்பான், அசோசியேஷன் வச்சிருப்பான். இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண மாட்டான், ஓவர் டைம் பண்ண மாட்டான், வீக்கெண்ட் வர மாட்டான் அப்படின்னுவானுங்க. நம்மளாலும் எது சொன்னாலும் ஒத்துக்கிறதுக்கு இருக்குல்ல ப்ரோ. அந்த ஊருக்காரன் என்ன சொல்றானா, இந்தியன்ஸ் வச்சு நீ வேலை கொடுக்குறனால எனக்கு வேலை இல்லைன்னு பிரச்சனை பண்ணாங்களே. ஆமா, அது அப்ப அதான் கேக்குறேன். அப்ப வேலை இல்லாம அங்க இருக்காங்கல்ல, அப்ப எங்க அவங்க அந்த லிஸ்ட்லயே வர மாட்டாங்க? நாங்க சொல்ற மாதிரி நீங்க கேட்கணும், அந்த கம்பெனி கேட்கணும். அதுல இங்க அவங்க அந்த கண்ட்ரி லிஸ்ட்ல இல்லையே. அவங்க எல்லாம் வந்து வாலண்டியரியா வேலை இல்லாம இருக்காங்க, புரியுதா? அவங்களுக்கு வேலையே தேவையில்லை அப்படின்றாங்க. நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பாவம் கஷ்டப்பட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வேலை வேணான்ட்டு இருக்காங்க. இது பெட்டு கட்டி சொல்றேன். இந்த பர்சன்டேஜ் இவங்க போட்டாங்க பாத்தீங்களா, இதுல வந்து உண்மையான டேட்டா எனக்கு வேணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப என் கூட வந்து மொத்தமா கிளாஸ்ல படிச்சது யாரு அப்படின்னா 62 பேர் அந்த மாதிரி வருதுன்னா, 62ல வந்து சப்போஸ் 20 பொண்ணுங்க இருக்காங்கன்னா, அந்த 20 பொண்ணுங்கள்ல வந்து எல்லாரும் கிராஜுவேட் ஆயிட்டாங்கன்னு வந்துட்டு அதுல 18 பேர் கல்யாணம் பண்ணி வீட்டுல தான் இருக்காங்க. இப்ப அந்த 18 பேர் வேலைக்கு போலன்னு சொல்லுவியா நீ? அப்ப கரெக்டா காலேஜ் முடிச்சு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாம் கல்யாணம் ஆகி அவங்க படுக்க அவங்க லைஃபை பார்த்து ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிட்டாங்கன்னு வைங்க. இப்போ கிராஜுவேட் இவ்வளோ பேர் ஆயிருக்காங்க, அதில் இவ்வளோ பேர் வந்து வேலைக்கு போகாமல் இருக்காங்கன்னு சொல்லுவியா? எதை பேஸ் பண்ணி இந்த வேல்யூ எடுத்து நீ? மேபி ஏதாச்சும் இது மாதிரி எடுத்திருப்பாங்க, சர்வே மாதிரி. எனக்கு இது நியாயமே இல்லையே. ஏன் அப்படி கேட்குறேன்னா, சைனா எங்க? சைனால எல்லாருமே பயங்கரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாமா? அப்போ ஆக்சுவலாக சைனால தான் அவனுங்களே ஏதாவது ஒன்று பண்றாங்கல்ல ப்ரோ. எனக்கு அதுதான் ப்ரோ, நம்ம ஊர்ல கூட தான் குடிச்சிட்டு எல்லாரும் படுத்துக்கிறாங்க. நீங்க பிரச்சனை சொன்னீங்கல்ல, இந்த வேலை செய்ய மாட்டேன் அப்படின்றாங்கல்ல. நம்ம ஊர்ல கூட தான் குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு தானே ரெவன்யூ. அப்படி பார்த்தா அதையும் வேலை தானே. அப்போ அது எங்க லிஸ்ட்ல வரல. அன்னியன் படத்துல சார்லி மாதிரி நான் இப்போ ஒர்க் டியூட்டியில தான் இருக்கேன். நீ நல்லா அது மாதிரி. ஓகே, புரியுது. நீ எங்க வரீங்கன்னு தெரியுது. சரி, ஏதோ ஒண்ணு. ஆனா நம்ம ஊரை அசிங்கப்படுத்தணும்னா போதும், எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க. நாங்களே எங்க ஆமா ரொம்ப கேவலப்படுத்துறாங்கப்பா, பாரபட்சம் பார்க்காம. இதான் ப்ரோ த கிரேட்டஸ்ட் ஃபோன் எவர். நல்லாதான் இருக்கு. 16R. இந்த இடத்துல உங்களுக்கு கண்ணாடி வச்சிருக்கோம், அதை பார்த்துட்டு நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். செல்ஃபி எடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா ப்ரோ இது நல்லாதான் இருக்கு. ஏன்னா பெசல்ஸ் ரொம்ப யூனிஃபார்மாவும் சின்னதாகவும். பட் ஆனால் ஃபோன் ரிலீஸ் ஆனதான் தெரியும். அதான் இருக்குல்ல, இவனுக்கு ப்ரெஸ் இல்லை, எல்லாத்துலேயும் பெசல்ல எல்லாம் போகிறோம். நேரில் பார்த்தா கண்டா ப்ராசர் என்னன்னு சொல்லுவாங்களா? 6340 அதான் சொன்னேனே. ப்ராசர் சூப்பர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க உங்களுக்காகவே. வச்சுக்கிட்டோம். 2 TB SSD இஸ் ஒன்லி அவைலபிள். சரி, அது எவ்வளோக்கு வாங்கினாங்களாம் பாருங்க. 9000 சில்லறைக்கு வாங்கியிருக்கான் அந்த பையன். இப்போ 35,000 ரூபாய் அந்த தங்கம் மாதிரி இல்லையா? ஆமா, இப்போ அதை வந்து வெளில போய் நல்ல வேலை முன்னாடி வாங்கினவங்களாம் தப்பிச்சாங்க. இந்த ஹார்ட் டிஸ்க் வாங்கினவங்களாம் 9000 ரூபாய் இங்க இருக்குது. இதுதான் ப்ரோ, இந்த கேஸ் ஷார்டேஜ்னால அந்த ஊர்ல, அந்த பிலிப்பைன்ஸ் கண்ட்ரில எல்லாம் காலையில நடந்து போயிட்டு இருக்காங்களாம். இவ்வளவு பேர், ஒரு ஊரே வருது பாருங்க, அந்த நாடே நடந்து வருது. பரவாயில்ல ப்ரோ. எனக்கு நம்ம வந்து எப்படி தெரியுமா கேட்கணும், கேஸ் ஷார்டேஜ்னால அப்போ இவ்வளவு நாள் கேஸ் வண்டி ஓட்டிட்டு இருந்தவங்களாம் நடக்கிறாங்க. ஆமா, அப்படிதான். பெட்ரோல் இல்லைல்ல அவங்க ஊர்ல, பெட்ரோலுமே இல்லையா.
நோ ஃபியூவல். அதனால இவ்வளோ பேர் ஒரு ஊரே நடந்து வந்துட்டு இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டா ஏரியாலாம் கரெக்டாக எல்லாருமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னாலே கவர்மெண்ட்டுக்கு பெரிய ரெஸ்கியூ மாதிரிலாம் இருக்கும். அது கரெக்டு தான். யாருமே வந்து நாங்கள் பப்ளிக் இது ப்ரைவேட்டாக எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம், பப்ளிக்கே யூஸ் பண்ணிக்கிறோம், எல்லா ரூட்டுக்குமே வெஹிக்கிள் கொடுங்க. இது என்னது? இது நம்மளோடது. என்ன என்ன பார்த்துட்டு இருக்காங்க? என்னவா இருக்கும்? எல்லா ஏஜ் குரூப்பும் பார்க்குறாங்க. நம்ம நின்று பார்ப்போம்ல, ஜேசிபி இதெல்லாம் தோன்றுறது, இதெல்லாம் நமக்கு வந்து ரோட்டில் போனால் நின்று பார்த்துட்டு போவோம்ல. நம்ம இது அடையாறில் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கூவம் ரிவர்லாம் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டு உருட்டிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு ஃபன்னான ஒரு பீக் கண்டென்ட்டா? ஆமாம். உனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். அது மாதிரி தான். பீயிங் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் ஈவி. நம்ம கிருஷ்ணா மாதிரி, டாக்டர் கிருஷ்ணா மாதிரி ஈவி வண்டி வாங்கிட்டு பெட்ரோலுக்கு வேணும் எல்லாத்தையுமே பிரச்சனை பண்ணுறான். ஈவி வண்டி தான் பெஸ்ட்டு அப்படின்னு. நடந்து போயிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு பண்ணியிருந்தா கூட நான் உன்னை ஒத்து பண்ணிட்டேன். அதான் ஈவிங்க வண்டி வேணும் எங்களுக்கு, அவ்வளோதான். வேணுன்னே ஏதோ கண்டென்ட் பண்ணுறான். ஆமாம். இல்லை சைக்கிள் எடுத்துன்னு போய் நம்ம இன்னும் வெறுப்பேற்றலாம். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, காம்பவுண்ட்லேருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் சைக்கிள் தூக்கி போட்டு அப்படி இந்த பக்கம் ஏறி வச்சு ஓட்டிட்டு போயிட்டே இருப்பேன். வண்டி தூக்கி போடுறேன் அந்த பக்கம் அப்படின்னு கேட்பேன். கரெக்ட் தான். சும்மா ஏதோ பண்ணணுமேனு பண்ணிக்கிட்டு எதையாவது. இதெல்லாம் கிரேசி ப்ரோ. அந்த வீடியோவோட போட்டிருந்தாங்க. 10x எக்ஸ்ட்ரா அல்ட்ரா ஏதோ சம்பவம் பண்ண போகிறேன், அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. உறுதி, சம்பவம் உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். கன்ஃபார்ம். அடிச்சு நொறுக்கு நொறுக்க போகிறான். எல்லாமே ஹோம்ஒர்க் தான். வேலை இல்லை, 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கோ, எல்லா வேலையும் சரி. ஓவர் பட்ஜெட்டா? 12 லட்ச ரூபாய்க்கு வித்துடுறாங்க. ஃபார் லைஃப் டைமான ஒருத்தன் கேட்டிருக்காம. சாமி. ரைட்டு. அதுவும் OLXல போட்டிருக்காரு பார்த்தீங்களா? சொல்கிறேன். ஃபோன் என்ன சொல்லுது? இது கேமரா சென்சார் தான் டவுன் கிரேட்ல X300 அல்ட்ரால லைட் இப்போ 40% கம்மியாக எடுக்குமா. நாங்கள் அதுக்கு தாங்க டெலி கன்வெர்ட்டர் கொடுக்குறோம். X300 அல்ட்ரா சென்சார் டவுன் கிரேட்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ட்வீட் வரும்போது எடுத்துட்டு வந்து எனக்கு போனது நீ சும்மாவே இருக்காது. இதை கொடுத்தது இவர் தான் ஆக்சுவலாக போட்டாங்க. அவர் ரீட்வீட் தான் பண்ணியிருக்காரு. அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டது அந்த ஸ்பைடின்ற அந்த அந்த இதுதான். இன்னும் என்னென்னமோ போட்டு வச்சிருக்காரு. அது இருக்குதா இல்லையா அந்த போஸ்ட்டு? இவர் தீவிரமான போஸ்ட் போடுறவராக இருப்பார் போலயே. ஓகே, அப்போ நீங்கள் அதிலே பார்த்துக்கோங்க, அது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுதான் அந்த ரவுஸு. ஸோ லைட் இன்டேக் வில் பி லெஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. 40% லெஸ்னா அப்போது ரியல் டைமில் உங்களுக்கு நல்லா இருக்காது. அதை தான் சொல்கிறேன். இவனுங்க அதான் ஆஸ் யூஷுவல் நாங்கள் சாஃப்ட்வேர் வச்சு என்ஹான்ஸ் பண்ணிக்குவோம் எல்லாத்தையுமே. எவ்வளோ பிரைட் வேணும்? 2000 லூமென்ஸா 3000 லூமென்ஸா? எவ்வளோ வெளிச்சம் வேணும் சொல்லு, நான் தரேன். எங்ககிட்ட இப்போ என்னது V3+ சிப் இருக்கு. ஆமாம், நான் 2027 லோஃபிக்கு 200 MB போகிறானுங்களாம் ஆப்பிள். இன்டு கன்சிடரேஷன் எவாலுவேஷன் போயிட்டு இருக்கான் இதுக்கு, இந்த சென்சார் யூஸ். இது வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரோ, பண்ணணும் ஆக்சுவலாக. ஆமாம், காம்படிஷன் டைட்டாக. எஸ் கண்டிப்பாக. எல்லாம் ஆகும், அவுட்புட் எப்படி வர போகுதுங்கிறது தான் இங்கே இருக்குது. ஸோ மொத்தம் எல்லாருமே இதை பற்றி தாங்க ரொம்ப அதிகமாக. ஆமாம், S23 அல்ட்ராவோட ரோலை வந்து இப்போ X9 அல்ட்ரா எடுத்துக்கிச்சு அப்படின்னு போட்டிருந்தானுங்க. 10x த ஸ்ட்ராங்கஸ்ட் சென்சார். வேற லெவல் நிஜமாவே கிரேசியான இதுங்க, கிரேசி. ஓப்போ ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஆமாம், அந்த இதில் நம்ம SRK சொல்லிட்டு போனோம், அவர் பிடிச்சிட்டாருங்க. ஆமாம், 18 அல்ட்ராவோட டெவலப்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு. அதான் நீங்கள் சொன்னீங்களா அந்த சென்சார் மேக்ரோ கேப்பபிலிட்டி 2 மெகா பிக்சல். இப்போ என்ன ஆகுனா, இப்போ பிரைமரி சென்சார்லையும் லோ ஃபிக் இருக்கும், டெலிஃபோட்டோலையும் இருக்கும். எஸ், அல்ட்ரா வைட்ல தான் இருக்குது இப்போதைக்கு. எல்லாத்துலேயுமே வைக்கணும்னா இடம் அதிகமாக பிடிக்குங்க இவங்க. ஆனால் பேட்டரி டெக்னாலஜி தான் அட்வான்ஸ் பண்ணுறாங்கல்ல. இப்போ டென்சிட்டி அதிகப்படுத்தி பேட்டரி சின்னதாக்குனாங்கன்னா கேமரா மட்டும்தான், ஃபோனோட பின்னாடி கேமரா பாதி இது இருக்கும். ஆல்ரெடி இப்போ X9 அல்ட்ரா பார்த்தீங்களா, இது வரைக்கும் கேமரா இருக்கு. இவ்வளோ பெரிய வட்டம் வச்சிருக்கான். ஆமாம், இல்லை அவன் 4 சென்சார் வச்சிருக்கான், அவன் வைக்கலாம். ஆனால் 3 சென்சாருக்கு ஒருத்தன் கூட பெருசு வச்சிருக்கான். அவன் வந்து பெருசாகவும் இருக்கும் அதில் பம்பு. சீரியஸா? அது இல்லாமல் நீ கன்வெர்ட்டர் கிட்ட வேற போடணும் உள்ள, அப்போதான் நீ எடுப்ப, இல்லை எடுக்க மாட்டேன். அதெல்லாம் எடுக்க மாட்டேன். சரி, இவன் என்ன இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கான் போலே. இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது? சும்மா ரெண்டரா? இந்த இடத்துல பார்த்தா ரெண்டர் மாதிரி தான் இருக்கு.
ரிஃப்ளெக்ஷனா reflection ரெண்டரா bro. என்ன இல்ல, அதுல அழிச்ச மாதிரி இருக்கே ப்ரோ இங்க. ஹானர் தான் ப்ரோ. மேஜிக் 9 ப்ரோ அல்ட்ரா மேக்ஸ்னு ஏதோ ஒன்று வருதாமே. என்னது அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ்? ஆமா ப்ரோ மேக்ஸ் இது பேரு. 8 ப்ரோ மேக்ஸ். எப்பயுமே ப்ரோவும் நார்மல் மாடலில் இருக்குல்ல, இப்போ ப்ரோ மேக்ஸ்னு கொண்டு வரான் பெரிய டிஸ்பிளே வச்சு 6.9 இன்ச்சஸ்க்கு. நம்ம கிருஷ்ணா வாங்கிடுவோம் அப்படியே டாக்டர். அவன் தான் ஹானர் கண்ணி. அவன் நிலமே மோசமா இருக்கும். அவனே பாவம் படுத்து தூங்கிடுவான். இது முட்டை விலை கடும் வீழ்ச்சி. முட்டை விலை குறைஞ்சிச்சாங்க. ஏங்க இப்போ சாப்பாடு பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருந்தால் முட்டை வாங்கி சாப்பிடுங்க. நல்லா 3.85 பைசாக்கு வந்துருச்சான். எப்படி ரேட்டு குறைஞ்சிருச்சு. முட்டை விலை வந்து இன்னைக்கோட இது நியூஸ் இது 3.85 குறைந்துள்ளது. அப்போ கூட 7 ரூபாய்க்கு தான் வித்துட்டு இருக்காங்கன்றாரு. ஆமாம், அப்போ முன்னாடி இப்போ 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்துருமா? கேருங்க ஃபுல் பாயில் 20 rupees செல் பண்ணுற கடை இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு இது பண்ணுங்க. A Chinese woman discovered her co-worker could unlock her iPhone with Face ID, got it replaced by Apple, only to discover her co-worker could unlock the new one as well. சைனால எல்லாம் ஒரே மாதிரி. இது என்னடா ஆப்பிளுக்கு வந்தாச்சுங்க. Dad, is it true? All Asians look alike. I'm your neighbor. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்தது காட்டாதீங்க. காட்டாதீங்கிறாரு. சரி, ஏதோ ஒன்று கொடூரமா இருக்கு போல, பயங்கரமா இருக்கு போல. எனக்கும் தெரியாதுங்க. அதான் மாதிரி இன்ஃபினிக்ஸ் வரான் 30க்கு அப்புறம் 40-50 தான். 4 உங்களுக்கு இது இல்லை சைனா. இப்போ ப்ரைஸ் ஹையா இருக்கும் ப்ரோ. ப்ரைஸ் தான் தோட்டானே 35K ஸ்டார்டிங்கு. ரெடியா இருங்க ப்ரைஸ் ஹைக்கு. ஓகே, 7 to 9 hours ஸ்லீப்பா? அது எங்க இருக்கு? நீ காலையில் உங்கள் ஃபோட்டோ பார்த்தா அதிலே தெரிஞ்சில்ல. அது எங்க கிடைக்குது? பாதி நேரம் ஏதாவது வேலை இல்லை. நாங்கள் இங்கேயும் அந்த ஏஜ் கேட்டகரி எவ்வளோ தூங்கணும்னு போட்டிருக்காங்க. ஐபிஎஸ் ஓலட் டிஃபரன்ஸ் ஓகேவா? இதுக்கு அடுத்த போஸ்ட் பாருங்க. அடுத்தது எடுத்து அனுப்பிடுவேன். டேட் எல்லாம் அனுப்பி டிஎஃப்டி ஐபிஎஸ் ஓலட் அம்முலட் ஆஃப்டர் 2 years. லைன் விழுந்துருக்கு. பூனை மேல 2 பச்சை கோடு. 2 years கழிச்சு நல்லா பண்ணியிருக்கான். கரெக்டா இருக்குல்ல? ஐபிஎஸ் ஓலட் கம்பேரிசன்ல அந்த 2 கோடு போட்டது அல்டிமேட் ஆஃப்டர் 2 years. நிஜமா எல்லாருமே இதை பத்தி தாங்க பேசிட்டு இருக்காங்கண்ணா. இது வந்து கவர்மெண்ட் வந்து இனிமேல் டிவியில இன்பில்ட்டாக வர சொல்லி போட்டிருக்காங்களாம். ஃபியூச்சரில் வர டிவிஸ் எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரா பாக்ஸ் கீக்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாதான். டிவியில் டேரெக்டாக இது பண்ணுற மாதிரி டியூனர் மாதிரி வச்சு பெட்டர் இல்லை, அப்ராடில் இருக்கிற மாதிரி டைரெக்டாக சேட்டலைட் மாதிரி, இல்லைன்னா அந்த கேபிள் டேரெக்டாக எடுத்து கனெக்ட் பண்ணுற மாதிரி. நீங்கள் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு எதுவுமே அவசியம் இல்லை. இனிமேல் இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு ஃபியூச்சரில் டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு போட்டுருக்குறாங்க. பரவாயில்ல. ஃபியூச்சரில் வர டிவிஸ்க்கு டாக்டர் ஆண்ட்ராய்டு. ஆமாம், நம்மளால பேர் என்னது? ஆண்ட்ராய்டு ஃபுல் ஹெச்டி இல்லை. 3A லைட் அப்டேட்ஸு ஷோஸ் நத்திங் கேம்ஸ் பட் ப்ளோட் வேறு ப்ரோ. அது போட்டானுங்களாம் இப்போ 3A லைட்டை முடிச்சு விட்டானுங்களாம் அப்டேட்டில். அதை கிளிக் பண்ண கேம் இல்லையா, அது கேமுக்கு ஆடா. ஓ, கேம் மாதிரி ஒரு ஐகான் இருக்கு. ஆமாம், ஜஸ்ட் ஆட் ரெல் மினி கேம்ஸ் தான் போட்டிருக்கான் பாருங்க. இப்படி தான் வருதான் ஓப்பன் பண்ண. இது நத்திங் 3A லைட்டில் வந்துருச்சாப்பா அப்டேட்டில். அப்போ எல்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் அப்படி பாருங்க, அவங்களாம் இன்ஸ்டால் பண்ணி கஷ்டப்படுறதுக்கு பதில் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆமாம், ப்ராப்பர் கூலிங் டு த மேக்புக் நியோ. பர்ஃபார்மன்ஸ் ரைஸ் பாருங்க எவ்வளோன்னு. இடிஏ பிரைம்ன்ற ஒரு யூடியூப் சேனல் ப்ரோ. இவன் வந்து கேமிங்கோட எல்லா டிவைஸஸுமே ரிவ்யூ பண்ணுவான். அதோட எப்படி எது பெஸ்ட்டாக இருக்குது, இதுக்கு என்னென்ன பண்ணலாம், எல்லாமே எமுலேட்டர் போட்டுலாம் ட்ரை பண்ணி பார்ப்பான். ரொம்ப சூப்பரான சேனல் இடிஏ பிரைம். நான் அப்போலேருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அவன் வந்து இந்த மேக்புக் நியோவை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியுன்றதை போட்டு காட்டியிருக்கான். ஆப்பிள் பண்ண ப்ராடக்ட்டுக்கும் இவனுக்கு வந்து அவுட்புட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ ஆப்பிள் எல்லாத்தையும் அண்டர்டவுன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு போட்டு. ஆமாம் ஆமாம், கூலிங்க ஒன்றுமே இல்லை, உண்மைதான். த்ராட்டில் ஆகுது பயங்கரமாக. எதுவுமே இல்லாமல் இப்போ 30 FPS எங்கே இருக்குது, 60 FPS எங்கே வருது கேமில் அவுட்புட். கன்சிஸ்டண்டாக வேற இருக்குல்ல. ஒய் ஆப்பிள் இஸ் லைக் தட் கீழே கமெண்ட் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அறிவில்லை அதில் அவங்க இன்ஜினியரிங்கில் தான் மாட்டிக்கிறாங்களா? ஆமாம், சரி. இந்தியா ஸ்டார்ட் ஃபார் பிகினர்ஸ் தான் வேற லெவலில். பைக் டேங்க் எடுத்துட்டு வந்து மாட்டிக்கலாமா? ஆமாம், பைக் பெட்ரோல் பாட்டில் பிடிக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா, டேங்கே கழட்டி எடுத்துட்டோம் பைக்கோடது.
வர லேடியை பிடிச்சிட்டு இருக்கு பாருங்க. டேங்கே கழட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்லு, எப்படி முடியாதுன்னு சொல்லுவேன் நீ? டேங்க் கையில் எடுத்துன்னு வந்தால் போட மாட்டோம்னான்னு சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் கிடையாது. அது நான் அந்த மாதிரி நீங்கள் ரூல்ஸ் வைக்கலல்ல. எவ்ரிடே ஸ்ட்ரகிள் ஓலா ரேப்பிடோன்னா எவ்வளோ அமௌண்ட் காட்டுது மீ? எத்தனை பேர் இதே கேள்வி? நிஜமா ப்ரோ அப்படிதான் கேட்டாங்க ப்ரோ. எவ்வளோ காட்டுது? அதுதான் சொல்கிறேன். சரியான மீம் காலையில் பார்த்ததுலையே. சரி எவ்வளோ காட்டுது? கால் எடுத்த உடனே அதுதான் எவ்வளோ நான் சொல்கிறேன். 320 350 எங்கெங்க இருக்கு? 700. 2 பேர்னால 700. ஒருத்தராக இருந்தால் 600. read and agree to the terms and conditions. பிக்கெஸ்ட் உண்மைதான். அப்படிதான் உருட்டிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா. சாக்லேட் வித் க்ளோஸ் டை டியூரிங் ஸ்கூல். தெரியாதாமா, கண்ண மூடிட்டு சாப்பிட்டா ஊரே பார்க்குது. எல்லாரும் பாருங்களேன். ஆமா அதுதான் சொல்றேன். கண்ண முறானுங்க பாக்குறானுங்க. பையன் கிழிஞ்சிருக்கா? ஆமா, சின்ன பசங்க அப்படித்தானே இருப்பாங்க. சாக்லேட் போட்டு பேக்கில் வச்சுட்டு அநியாயத்துக்கு. என்னது யார்கிட்ட? என்னது வடை எடுத்து ஓடிட்டான் ப்ரோ. ஓகே, அவனும் ஓடி வந்து சட்னி ஊற்றி காசு வாங்கிட்டு போறான். இந்த பையனை பத்தி போட்டிருந்தாங்களே படிச்சு முடிச்சிட்டான்னு. அந்த பையனுக்கு வந்து அந்த ஓனர் அவனை படிக்க வச்சு இதாக்கிட்டான். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பேக் கரெக்ட், வாட்டர் பாட்டில் ஓகே, எக்ஸாம் பேடு, லஞ்ச் பேக், கேலண்டர் தானே எக்ஸாம். ஆமா உண்மைதான். லஞ்ச் பேக் இந்த வேற சில சமயங்கள்ல ஆணி எடுக்காம கொடுத்துருவாங்க. ஆமா, பேக் கிழிச்சு விட்டுறது. இது 120 year old இந்தியன் கிராண்ட் ஃபாதரா? ஆமா. ஏன் ஒன்னரோட இது அவர் எதனால வந்து 120 years வாழ்ந்தாருன்றத போட்டிருப்பாங்க அதுல. இது ஐஆர்சிடிசி போனது இல்லையா? டென்ஷன். அப்ப எதுல தான் போனாரா? வீட்டை விட்டே போனது இல்லைன்னு வரப்போ ஐஆர்சிடிசி அவரோட ப்ரெஷரை ஏற்றி விடுதான். அவர் ஐஆர்சிடிசி யூஸ் பண்ணதுனால இவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்காரு. இது என்னது? ஐ லவ் தட் பீப்புள் ஆர் லேர்னிங். ஒருத்தன் போட்டிருந்தான் ப்ரோ, இந்த போஸ்ட்ல இருக்கான்ல, இவன் போட்டிருக்கான். பார்த்தீங்களா, விண்டோஸ் பற்றி அவர் பேசும்போது விண்டோஸ் லோகோ தெரிஞ்சிருக்கு, இது வந்து ஈஸ்டர் எக் அப்படின்னு சொல்லி இவன் வீடியோவில் போட்டிருந்தான். MKBHD பார்த்துட்டு யோ இதெல்லாம் என்னையா இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவன் போட்டிருக்கான். அது ரிஃப்ளெக்ஷனில் ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஆனால் அது விண்டோஸ் சிம்பிள் மாதிரி தெரிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா, விண்டோஸ் இதை வந்து கரெக்டாக அவர் காட்டியிருக்கிறாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு அவனே போட்டிருந்தான், மக்களுக்கு விண்டோஸ் சிம்பிள்னா விண்டோஸ்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவன் போட்டு சர்க்காஸ்டிக்காக போட்டிருக்கான். விண்டோவில் ரிஃப்ளெக்ஷன் அப்படி தானே இருக்கும், அதனால விண்டோஸ்னா என்னடா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு போட்டிருக்கான். பீப்புள் ஆர் ரிமெம்பரிங் வாட் விண்டோஸ் இஸ். என்ன மேக்ல போய் ஒட்டி வச்சிருக்காங்க. ஐயோ அப்பா, செம பண்ணு. இதெல்லாம் எதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. சரி, எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஐயோ இதுவா? எஸ், எடே கேமிங்காக லைட், ஃபேனு, மிக்ஸி, கிரைண்டர். உங்களுக்கு வந்து ப்ரீதிங் லைட்லாம் வச்சிருக்கோம், கூலிங் ஃபேன் வச்சிருக்கோம். என்ன K13 டர்போவே மாசு இருக்கட்டும் போதும். இதான் அந்த ஃபோனோட லுக்கு, இப்படி தான் இருக்கும். ஃபோன் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லுவீங்க? அது 50,000 ரூபா வரும். முன்னாடி 35,000, அதுவே வாங்க முடியாது நீங்கள். இப்போ 50,000 ரூபாய்க்கு வரும். நார்மல் ப்ரோ வந்து 20,000 ரூபாய்க்கு வந்துச்சு, அது வந்து இப்போ 30,000 ரூபாய்க்கு வரும். அவ்வளோதான். ரைட்டு மக்களே, ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான டேட்டா. திரும்ப நம்ம வந்து மற்ற இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்குள்ள சிவபரணி, கௌதம் பார்க்கலாங்க. பாய்.